नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिके अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापिनं येन भूतले स्वयं रूपगदामाह्यं तदारी स्वपदान्तिकम् वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजतं सगणरघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सगणललिता श्रीविशाखान्वितांस हे कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते तप्तकाञ्चन गौराङ्गी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा। இன்னைக்கு காண்டம் 2 அத்தியாயம் 2 பதம் இல்லைங்க 36. மாதாஜி, நேத்து கொஞ்சம் படிச்சோங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரணாம்ஸ் மாதாஜி. ஓகேங்க மாதாஜி. நேத்து நீங்க 2 ஸ்லோகம் படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். இல்லைங்க மாதாஜி, 10 வரைக்கும் 3ல 10 வரைக்கும் படிச்சிருக்கேங்க மாதாஜி. சரிங்க மாதாஜி. ஏதாவது டவுட் இருக்குங்களா மாதாஜி? நிறைய பேர் வரலன்னு கேள்விப்பட்டேன். நான் 3 பேர் தான் நாங்க இருந்தானா. 3 பேர் தான். சரி, அப்ப மறுபடியும் படிச்சிடலாம் மாதாஜி. சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பதம் 36. தஸ்மாத் சர்வாத்மனா ராஜன் हरिः सर्वत्र सर्वदा श्रोतव्य कीर्तितव्यश्च स्मर्तव्यो भगवान् निर्वाणाम्. हरे कृष्णा. மலையாள மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிற மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கியவர் தெய்வ ராச பக்தி வேதாந்த பிரபுபாதா கிருச்சை. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. ஆகவே ஓ ராஜனே, பரம புருஷரான முழுமுதற் கடவுளை பற்றி எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் செவியுறுவதும் அவரை வாழ்த்துவதும் நினைவில் கொள்வதும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் முக்கியமானவை ஆகும். பொருளுரை. ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி இப்பதத்தை தஸ்மாத் அல்லது ஆகவே என்னும் சொல்லுடன் ஆரம்பிக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமான பக்தி யோக முறையை தவிர முக்தியளிக்கும் மங்களகரமான மார்க்கம் வேறில்லை என்பதை முந்தைய பதத்தில் ஏற்கனவே அவர் விவரித்துள்ளார். கேட்டல், பாடுதல், நினைத்தல், பகவானின் தாமரை பாதங்களுக்கு தொண்டு புரிதல், வழிபடுதல், பிரார்த்தனை செய்தல், அன்புடன் தொண்டாற்றுதல், சிநேகம் கொள்ளுதல் மற்றும் ஒருவரின் உடைமைகள் அனைத்தையும் நிவேதனம் செய்தல் போன்ற பல்வேறு முறைகளில் பக்தியோக முறை பக்தர்களால் அனுஷ்டிக்கப்படுகிறது. 9 முறைகளில் அனைத்துமே ஏற்புடையவைதான். மேலும் உண்மையான பக்தன் இம்முறைகளில் அனைத்தையுமே அல்லது சிலவற்றையோ அல்லது ஒன்றையோ பின்பற்றுவதிலும் கூட விரும்பிய பலனை அது அளிக்கக்கூடியதாகும். ஆனால் 9 முறைகளிலும் கேட்பது எனப்படும் முதல் முறையே பக்தியோக முறையில் மிகவும் முக்கியமான கடமையாகும். போதுமான அளவிற்கு முறையாகவும் கேட்கவில்லை எனில் எந்த அனுஷ்டான முறையாலும் எவரும் முன்னேற்றம் அடைய முடியாது. பகவானின் சக்திமிக்க அவதாரமாகிய வியாச தேவரை அதிகாரிகளால் தொகுக்கப்பட்ட வேத இலக்கியங்கள் அனைத்தும் கேட்பதற்காகவே உள்ளன. பகவானே அனைத்திற்கும் பரமாத்மாவாக இருக்கிறார் என்பது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு உள்ளதால் எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் அவரை துதிப்பதும் அவரை பற்றி கேள்விப்படுப்பதும் வேண்டும். அதுவே மனிதனின் விசேஷமான கடமையாகும். சர்வ வியாபகம் உடைய முழுமுதற் கடவுளை பற்றி கேட்கும் முறையை மனிதன் கைவிடும் பொழுது மனிதன் படைத்த இயந்திரங்களின் அபத்தமான ஓசையை கேட்பதற்கு அவன் இலக்காகிறான். பகவானை பற்றி கேட்டறிவதற்கு இயந்திரங்களை ஒருவன் பயன்படுத்தலாம் என்பதால் இயந்திர சாதனம் தீயது அல்ல. ஆனால் உள்நோக்கங்களுக்காக
இயந்திர சாதனம் உபயோகிக்கப்படுவதால் மனித நாகரிகத்தில் அது துரிதமான சீரழிவை உண்டாக்கி கொண்டு இருக்கிறது. பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதம் போன்ற சாஸ்திரங்கள் கேட்கப்படும் நோக்கத்திற்காகவே இயற்றப்பட்டவை ஆகையால் செவியுறுவது என்பது மனிதன் மீது சுமத்தப்பட்ட ஒரு கடமை என்று இங்கு கூறப்பட்டுள்ளது. மனிதர்களை தவிர பிற உயிரினங்களுக்கு இத்தகைய வேத இலக்கியங்களை கேட்டறியவும் திறமை இல்லை. மனித சமூகம் வேத இலக்கியத்தை கேட்கும் முறைக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டால் மொத்த சமுதாயத்தின் தரத்தை சீரழியச் செய்யும். பக்தியற்றவர்களால் உண்டாக்கப்படும் பாவமான ஓசைகளுக்கு அது பலியாகாது. ஒரு 5 minutesல வந்துடுறேங்க மாதாஜி. செவியுறுதல் ஜபிக்கும் முறையால் திடப்படுத்தப்படுகிறது. பூரணமான மூலத்திடமிருந்து பூரணமாக கேட்டவன் சர்வ வியாபகம் உள்ளவரான முழுமுதற் கடவுளை நம்பிக்கையுடன் ஏற்று பகவானை துதிப்பதில் உற்சாகம் உள்ளவன் ஆகிறான். ராமானுஜர், மத்வ, சைத்தன்ய, சரஸ்வதி தாகூர் மற்றும் பிற நாடுகளில் முகமது நபி, இயேசு கிறிஸ்து போன்ற பெரும் ஆச்சாரியர்கள் அனைவரும் பகவானின் புகழை எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் பரவலாக பாடி புகழ்ந்துள்ளனர். பகவான் எங்கும் பரந்துள்ளவராக இருப்பதால் அவரை எங்கும் எப்பொழுதும் போற்றி புகழும் முறையில் கால தேசம் என்னும் கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடாது. இது சனாதன தர்மம் அல்லது பாகவத தர்மம் என்று அழைக்கப்படுகிறது. சனாதன என்பது நித்தியமானது, எங்கும் எப்பொழுதும் என்று பொருள்படும். பாகவத என்பது பகவானை குறிக்கிறது. பகவான் எல்லா கால தேசங்களுக்கும் எஜமானராக இருப்பதால் அவரது புனித நாமம் அகில உலகிலும் கேட்கவும் புகழவும் நினைவில் கொள்ளவும் வேண்டியதாகும். மிகவும் ஆவலோடு காத்திருக்கும் உலக மக்களுக்கு அது விரும்பிய அமைதியும் அபிவிருத்தியும் கொண்டு வரும். சா என்னும் சொல் மீதமுள்ள எல்லா முறைகளையும் அல்லது மேலே குறிப்பிடப்பட்டுள்ளது போல் பக்தி யோக முறைகள் அனைத்தையும் உள்ளடக்கியதாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ இங்க வந்து சில சுகதேவ கோஸ்வாமி ஆகவே அப்படிங்கிற சொல்லோட ஆரம்பிக்கிறார். அப்போ ஆகவே அப்படின்னா என்ன? இறுதி முடிவை சொல்லுவது. இறுதி முடிவு என்ன சொல்றாருன்னா, முழுமுதற் கடவுளை பற்றி எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் செவியுறுவதும் அவரை வாழ்த்துவதும் நினைவில் கொள்வதும் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் முக்கியமானது. ஸ்ரோத்தவ்ய கீர்த்தித்தவ்யஸ்ய ஸ்மர்த்தவ்யஸ்ய. இப்ப பகவானை நினைவில் கொள்ளுவது எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் வந்து ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் பகவத்கீதையிலேயே அவர் சொல்றார், எப்பவும் என்னையே நினைத்து என்னையே வழிபட்டு எனது பக்தனாகி மன்மனா பவமத் பக்தோ மத்யாசி மாம் நமஸ்குரு மாம் ஏவை சேசி சத்தியம் தே பிரதிஜானே பிரியோசிமே அப்படிங்கிறார். இதே இந்த ஸ்லோகா 2 தடவை வருது. நான் உனக்கு சத்தியம் பண்றேன், அர்ஜுனன்ட்ட சொல்றார், நான் உனக்கு சத்தியம் பண்றேன், நீ வந்து என்னையே அடைவாய். எப்போ? என்னை பற்றி பேசிக்கொண்டு என்னை பற்றி நினைவில் கொண்டு. அப்போ 9 விதமான பக்தி தொண்டு நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கேட்டல், பாடுதல், நினைவில் கொள்ளுதல், பகவானின் தாமரை பாதங்களுக்கு தொண்டு புரிதல், வழிபடுதல், பிரார்த்தனை செய்தல், அன்புடன் தொண்டாற்றுதல், சிநேகம் கொள்ளுதல், இந்த மாதிரி நம்மளுக்கு 9 விதமான பக்தி தொண்டு சொல்லப்படுது. அப்போ கடைசியில நிவேதனம், ஆத்ம நிவேதனம் பலி மகராஜ் பண்றார். அப்ப இந்த பக்தி யோக முறைகள்ல முதலிலும் முக்கியமானதும் என்னன்னா கேட்பது, கேட்டுக்கொண்டே இருக்கணும். இப்போ நாம பகவானை பத்தி கேட்கலன்னா என்ன செய்வோம்? வேற எதையாவது கேட்டுட்டு இருப்போம். நம்ம மனசு பகவானின் தாமரை பாதங்களில் நிலைநிறுத்தப்படாவிட்டால் அது வேற ஏதாவது பௌதிக சிந்தனையில ஆழ்ந்திருக்கும். அப்ப போனது வந்தது வரப்போறது இப்படி அதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கும். அப்போ நம்ம மனசு வந்து குழம்பி நம்மள வந்து ஒரு பைத்தியகார நிலைக்கு கொண்டு போயிடும். அப்போ எப்பவுமே பகவானோட சிந்தனையில மனதை ஈடுபடுத்தி கொண்டிருக்க வேண்டும். கேட்பது என்றால் வேற இந்த பௌதிகமான ஒளிகளை, ஒன்னும் சினிமா பாட்டு கேட்போம், இல்லைன்னா யாரையாவது பேசுறது, அரசியல்வாதி பேசுறது கேட்போம், இல்லைன்னா நியூஸ் டிவில நியூஸ் பார்ப்போம், இல்ல நாடகம் பார்ப்போம். இந்த சிந்தனை இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது அதுக்கு பிரதிபலன் உண்டு. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அ ரியாக்ஷன். ஆனா பகவானை பற்றி கேட்கும் போது நம்மளுக்கு பிரதிபலன் கிடையாது. அதற்கு ஒரு அதாவது நம்ம பந்து எடுத்து எறியும் போது அது திரும்பி நம்ம மேலேயே வந்து எகிரும். அது மாதிரி நாம் செய்யும் செயல்களுக்கு வினைகள் உண்டு, கர்ம வினைகள். நாம் கேட்பது, நாம் சொல்லுவது, நாம் பார்ப்பது எல்லாத்துக்கும் கர்ம வினைகள் இருக்கு. பார்ப்பதனால ஒரு பொருள் மேல பற்று வைக்கின்றோம். அந்த பற்று தீவிரமாகும் போது
அதை வாங்கணுங்கிற எண்ணம், அந்த எண்ணத்தினால காம ஏஷ குரோத ஏச ரஜோகுணம் உற்பத்தியாகின்றது. இப்படி விளைவுகள் புத்தி நாசாத் பிரணஷ்யதி அப்படின்னு அடுக்கடுக்கா விளைவுகள் வருது. ஆனா பகவானை பற்றி கேட்கும் போது ஆத்மா ஆனந்தம் கிடைக்கின்றது. ஆத்மாக்கு என்ன வேணும்னா ஆனந்தம் தான் வேணும். ஆனா உடலுக்கு கிடைக்கின்ற சிற்றின்பம் அது இன்பம் இல்ல, துன்பம் தான் நாம இன்பம்னு சொல்றோம். ஏன்னா நாம அனுபவிக்கிறதுக்கு விலைகள் கொடுத்துதான் வாங்கணும். இப்போ ஒருத்தர் ஒரு குழந்தை பெத்துக்கணும்னு நினைச்சா அது இன்பமான செயல். எனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லி வளகாப்பெல்லாம் வச்சு நாம பல ரூபாயெல்லாம் செலவு பண்ணி, ஆயிரக்கணக்குல செலவு பண்ணி அதை ஒரு ஃபங்க்ஷனா கொண்டாடுறோம். ஆனா அந்த குழந்தை பெத்துக்கிறவங்க 9 மாசம் அந்த குழந்தைய வயிற்றுல தாங்கி இருக்கணும், சாப்பிடுறதுல கட்டுப்பாடு இருக்கணும், காரமான புளிப்பான உணவுகள் அதிகமா சாப்பிடக்கூடாது, அவங்க சிந்தனையை கட்டுப்படுத்தினா குழந்தைக்கு நல்லது. அப்போ பெத்து எடுக்கும் போது அவங்களுக்கு உயிர் போற வழி உண்டாகும். எவ்வளவோ அந்த வலியோட அளவு சயின்டிபிக்கா சொல்றாங்க. அதாவது உயிர் போற வலியை விட அது கன்சீவ் ஆன ஒரு பெண் குழந்தையை பெற்கும் போது அவ்வளவு வலி துடிக்கிறாளாம். அந்த குழந்தை வயிற்றுல இருந்து வெளியில வர்றக்குள்ள அவ்வளவு பிரசவ வேதனையை அனுபவிக்கணும். இப்படி பல கஷ்டங்களை அனுபவிச்சுக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு இன்பம் கிடைக்குது. ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டேன், அப்போ ஒரு குழந்தை கிடைச்சது அப்படின்னு இன்பமா சொல்லுவோம். அது எப்போ அந்த அந்த மழலையை ரசிப்போம். அந்த சின்ன வயசுல அந்த குழந்தைகள் பேசுறது ரொம்ப பிடிக்கும். பெருசாக பெருசாக அந்த முக்குணங்கள் செயல்கள் பாதிக்கும் போது அந்த குழந்தை என்ன ஆகுது, பேரண்ட்ஸுக்கு ஆப்போசிட்டா அது செய்ய ஆரம்பிக்குது, செயல்கள் செய்ய ஆரம்பிக்குது. அப்போ பேரண்ட்ஸை மதிக்கிறது இல்ல, அவங்க சொல்றது செய்யறது இல்ல. அப்ப நம்ம வெறுக்க ஆரம்பிக்கிறோம். சரிது, ஏண்டா இந்த குழந்தை பிறந்தது, இந்த ஜென்மம் ஏண்டா வயிற்றுல பிறந்தது அப்படின்னு மறுபடியும் அவங்க துன்பப்பட ஆரம்பிக்கிறாங்க. சோ இது மாதிரி நம்மளுக்கு ஜட இன்பங்கள் நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு துன்பத்தை அனுபவிக்கணும். இப்போ ஒரு பங்களா வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க அதுக்காக கஷ்டப்படணும். பகலா கஷ்டப்பட்டு சேர்த்தி வச்சு அப்புறம் ஒரு பங்களா கட்டி அப்புறம் அந்த பங்களாவை மெயின்டைன் பண்றதுக்கு 4 ஆள் போடுவாங்க. அந்த 4 ஆளும் சொன்ன பேச்சு கேட்கல, பணம் கொடுக்கணும், அதிகமா எங்களுக்கு சேலரி வேணும்னு கேக்குறப்பெல்லாம் அவங்க துன்பப்படுறாங்க. சோ எல்லாத்துலயுமே துன்பம் இருக்கு. துன்பம் இல்லாம இன்பம் கிடையாது, இன்பம் இல்லாம துன்பம் கிடையாது. ரெண்டுமே அந்த சிற்றின்பம். ஆனா இன்பம் அப்படிங்கிறது சிற்றின்பம். உடலுக்கு நாம புலனுகர்வு அப்படின்னு சொல்ற புலன்களுக்கு சேர்க்கின்ற இன்பம் நிலையற்றவை. அவற்றினால் ஏற்படும் துன்பமும் மலை போல குவிந்து கொண்டே இருக்கும். எப்பவுமே இன்பங்கிறது தனித்து நான் பெற்று விட்டேன், எந்த துன்பம் கிடையாது, துன்பம் இல்லாம இன்பம் வந்ததுன்னு சொல்றவங்க இங்க யாராவது இருந்தா முன்னாடி வரலாம். அப்போ இந்த அபத்தமான ஓசைகள் நாம கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் எப்பவுமே. ஆனா பகவானுடைய நாமம், ரூபம், குணம், லீலை, சகாக்கள் ஆகியவற்றை பேசும்போது அது ஒன்றுதான் மங்களம். அதை தவிர இந்த உலகத்துல எதுவுமே மங்களம் இல்லைன்னு ஸ்ரீல பிரபுபாதர் அடிச்சு சொல்றாரு. இப்ப பகவானே அனைத்திற்கும் பரமாத்மாவாக இருக்கிறார் அப்படின்னா எல்லா இடங்களிலும் எப்பொழுதும் அவரை துதிப்பதும் அவரை பற்றி கேள்விப்படுவதும் வேண்டும். ஏன்னா அவர் இல்லாம எதுவுமே கிடையாது. ஜடமாகட்டும் சேதனம் ஆகட்டும், அவர் இல்லாம எதுவுமே கிடையாது. அப்போ அவரை துதித்து போற்றி பாடுவது ஒன்று மட்டுமே நியாயமானதா இருக்கும். இப்போ மனிதன் படைத்த இயந்திரங்களின் அபத்த ஓசைகளை நாம கேட்டுட்டு இருக்கோம். பகவானை பத்தி கேட்கலைன்னா அதுதான் முடிவு. அப்ப பகவானை கேட்டறியறதுக்கு கூட இயந்திரங்கள் ஒரு சில நேரங்கள்ல பயன்படுது. இப்ப சாண்டிங் மெஷின் வச்சிருக்கிறோம். சாண்டிங் மெஷின்ல பகவானை பத்தி நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். அப்ப அந்த பகவானை பற்றி அப்படி கேட்கறதுக்கு அந்த சாண்டிங் மெஷின் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. அப்போ சில சமயம் பௌதிக பொருட்கள் கூட ஆன்மீகமயமாக்கப்படுகின்றது. அதுதான் நிர்பந்தே கிருஷ்ண சம்பந்தே யுக்த வைராக்கியம் யுக்ஷதே அப்படின்னு நாம சொல்றோம். நம்ம கிட்ட இருக்கிற அந்த நவீன பொருட்களை நாம பகவானோட சேவையில ஈடுபடுத்தலாம். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, உஷா மாதாஜி. அப்போ இந்த பொருட்களை எல்லாம் நாம பகவானோட சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். இப்ப பேனா எடுத்திருக்கோம். பேனா எடுத்து நான் ஒரு கவிதை பாடுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நடிகனை பத்தி, ஒரு நடிகையை பத்தி, இல்ல இயற்கையை பத்தி என்ன வேணா நாம அதுல எழுதலாம். ஆனா பகவானை பற்றி எழுதும் போது அந்த பேனாவுக்கு கூட ஒரு மகிமை,
அதுவும் ஆன்மீகமாகுது. ஒரு பென்சில்ல எல்லாமே கண்டதெல்லாம் வரையலாம். ஒரு பெண்ணோட உடலை வரையலாம், இல்ல ஒரு டிவிய, இல்ல ஒரு ஒரு வீடு, ஒரு காரு, இந்த மாதிரி எது வேணா வரையலாம். ஆனா பகவானோட ரூபத்தை வரையும் போது அவன் சொல்லாலும் செயலாலும் மனதாலும், அதாவது அவன் சிந்தனைகளில் எப்பொழுதும் பகவானை பற்றிய எண்ணங்களிலே மூழ்கி இருக்கின்றான். அப்ப காது பகவான் பற்றிய நாமங்களை கேட்க வேண்டும். கேட்பதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கேட்பதுதான் அந்த உறுப்பு. காதுங்கிறது நம்ம முதல்ல பிறக்கும் போதும், கருவுக்குள்ள இருக்கும் போதும் அந்த காதுதான் உன்னிப்பா கேக்குது. குழந்தைகள் கருவிலேயே கேக்குதுன்னு சொல்லுவோம். அதனாலதான் குழந்தை இப்ப வயிற்றில் இருக்கும்போது ஒரு தாய் எப்பவுமே இன்பமா இருக்கணும், அவ துன்பப்படக்கூடாதுன்னு அந்த காலத்துல கேட்டதெல்லாம் வாங்கி தருவாங்க. அதுக்காக நாம கன்சீவா இருக்கும்போது என்னென்னமோ கேட்போம். அவங்களுக்கு ஸ்வீட் கொடுப்பாங்க, அவங்கள நல்லா வச்சுப்பாங்க. ஏன்னா அவ கஷ்டப்பட்டா அந்த குழந்தையை பாதிக்கும்ன்றதுனால. அப்ப அந்த குழந்தைக்கு கேட்கும் திறன் கருவிலேயே வந்துருது. அதனாலதான் பிரகலாத் மகாராஜா ஓம் நமோ நாராயண என்கின்ற மந்திரத்தை எப்போதும் சொல்லி 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 தூய பக்தனாக பகவானுக்கு மிகவும் பிரியமானவராக ஆனார். கருவிலேயே பகவானை பார்த்ததுனாலதான் ஸ்ரீ பரிஷித்து மகாராஜர் மிக உயர்ந்த பக்தரானார். இப்படி நாம கருவிலேயே குழந்தைகளுக்கு பகவானை பற்றி சொல்லி கொடுக்கணும். அப்ப யாரெல்லாம் கன்சீவா இருக்கிறாங்களோ அவங்க கர்ப்பதான சமஸ்கார முறையை ஏற்படுத்தி கொண்டு அவங்க தங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு கருவில் இருக்கும் அந்த சிசுவையும் தூய்மைப்படுத்த முடியும். அதனால பாத்தீங்கன்னா சமூகத்துல நன்மக்கள் உருவாகுவாங்க. இல்ல எப்படியோ பெத்துக்கிட்டோம், அது காம உணர்ச்சிக்காக உடல் இன்பத்துக்காக பெத்துக்கிட்டோம் அப்படின்னு வர்றவங்களாம் அசுரர்களாக, தோற்றத்தில் மனிதர்களாக இருந்தாலும் குணத்தால் அசுரர்களாக, உணர்வு பாதிக்கப்பட்டவங்களாதான் இந்த சமுதாயம் இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்ப செவியுறுவது ரொம்ப முக்கியமானது. இப்ப வேத இலக்கியங்களை ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பக்த பிரகலாத மகாராஜா கருவுல இருக்கும்போது நாரதர் உபதேசித்ததுனாலதான் அவர் எந்த ஒரு ஜடைய வாசத்துக்கும் ஆசைப்படாம பக்தியிலேயே பகவானோட நினைவுலயே இருக்கிறாரு மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஆமாங்க மாதாஜி. கருவிலேயே அவருக்கு நாரதர் உபதேசம் உபதேசம் பண்ணாரு. அதனாலதான் பகவானோட சிந்தனை தவிர அவருக்கு மற்ற சிந்தனை எதுவுமே அவருக்கு இல்ல. ஏன் மாதாஜி? 5 வயசு குழந்தைதான் ஆனாலும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஆமாங்க. அப்ப மனித சமூகம் வேத இலக்கியத்தை கேட்கும் முறைக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டால் மொத்த சமுதாயத்தின் தரத்தை சீரழிய செய்யும் பக்தியற்றவர்களால் உண்டாக்கப்படும் பாபமான ஓசைகளுக்கு அது பலியாகாது. அது ரொம்ப முக்கியமானது. அப்போ வேத இலக்கியங்களை கேட்கும் முறைக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். வேத இலக்கியங்கள்னா என்ன? இந்த வேதங்கள் முதல்ல ஒன்னா இருந்தது, அப்புறம் ரிக்யசு சாம வேத அதர்வன அப்படின்னு மாறிச்சு 4ஆக. அப்புறம் ராமாயணம் மகாபாரதம் போன்ற காவியங்களாக 108 உபநிஷங்களாக இப்படி நம்மளுக்கு வியாசதேவர் அது பிரிச்சு கொடுத்தாரு. அப்ப எப்பவுமே இந்த உபநிஷங்கள் எல்லாம் கேட்கறதுக்கு கடினமானது. சான்ஸ்கிரிட்ல இருக்கும். அது எல்லாத்தையும் மொத்த வேதங்களுடைய சாரமாகத்தான் பாகவதம் இயற்றப்பட்டது. அப்ப இந்த பாகவதத்தை எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஸ்ரோத்தவ்ய கீர்த்தித்தவ்யஸ்ய ஸ்மர்த்தவ்யஸ்ய சேததோ பயம் அப்படின்னு இன்னொரு ஸ்லோகத்துல கூட வலியுறுத்திருக்காங்க. அப்ப பாகவதம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஸ்ரோத்தவ்ய கீர்த்தித்தவ்யஸ்ய, ஸ்ரவணம் கீர்த்தனம், அது எப்பவுமே வலியுறுத்தப்படுகின்றது. அடிக்கடி இந்த வார்த்தைகளை நீங்க பாகவத்துல கேட்கலாம். அப்ப இந்த பாபமான ஓசைகளுக்கு நாம பலியாகாம இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக நாம் பாகவதத்தை எப்பொழுதும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இல்லைன்னா நம்ம காதுல வேற ஏதாவது விழுந்துட்டே இருக்கும். அப்ப பூர்ணமான மூலத்திடமிருந்து பூர்ணமாக கேட்டவன் சர்வ வியாபகம் உள்ளவராக முழுமுதற் கடவுளை நம்பிக்கையுடன் ஏற்று பகவானை துதிப்பதில் உற்சாகம் உள்ளாகின்றான், உற்சாகத்திற்கு உள்ளாகிறான். அப்ப உற்சாகாத் நிச்சயா தைரியா தத்தத் கர்ம பிரவர்த்தனாத் அப்படின்னு படிக்கிறோம். ஒரு ஃபீல்டுல போனோம் அப்படின்னா, பிசினஸே பண்ணினாலும் சரி, இல்ல வேற எந்த சேவையில ஈடுபட்டாலும் அவன் உற்சாகத்துடன் இருக்க வேண்டும். உற்சாகம் இல்லைன்னா எந்த ஃபீல்ட்லயும் நீங்க ஜெயிக்கவே முடியாது. அப்ப பக்திக்கும் உற்சாகம் வேண்டும், நம்பிக்கை வேண்டும். தன்னம்பிக்கையுடன் இருந்தால் மட்டுமே. நம்பிக்கை அப்படின்னா ஒரு பரம்பரா வழியில இருக்கிற ஒரு
குருவை ஏத்துக்கணும். அப்போ அவன் வந்து பூர்ணமான மூலத்திடம், பூர்ணமான மூலம் அப்படின்னா என்ன, நம்மளுக்கு ஆதாரபூர்வமான ஆச்சாரிய பரம்பரை எந்த வழியில பரம்பரா வழியில இருந்து வர்றது அப்படிங்கிற ஒரு பூர்ணமான மூலத்திடம் பூர்ணமாக கேட்பவன். அறகுறையா கேட்கக்கூடாது, முழுசா பூர்ணமா கேட்கணும். அதையும் ராமானுஜர், மத்துவர், சைத்தன்யர், சரஸ்வத் தாக்கூர் அப்படின்னு சொல்லி மற்றும் பிற நாடுகள்ல முகமது நபி, இயேசு கிறிஸ்து போன்ற பெரும் ஆச்சாரியர்கள் எல்லாருமே பகவானின் புகழை எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் பாடி புகழ்ந்தனர். இப்போ நீங்க வேற மதமா பரவாயில்ல, உங்க மதத்துல வந்து இயேசு இருக்கார், நபிகள் நாயகம் இருக்கிறார். இந்த மாதிரி நீங்க யாரை எடுத்துக்கிட்டாலும் நீங்க வந்து அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும். முஸ்லிம்ஸ் அப்படின்னா அவங்க வந்து நபிகள் சொல்றத மட்டும் கேட்கணும். அவங்களா சொந்த கருத்துக்களை எல்லாம் தயாரிச்சுட்டு தீவிரவாதத்துல ஈடுபடக்கூடாது. எந்த ஒரு கம்யூனிட்டியா இருக்கட்டும், அவங்கள உயர்ந்தவங்க இருப்பாங்க. அவங்க எல்லாருமே இப்போ குர்ஆன்லயும் சரி, பைபிள்லயும் சரி, கொல்லாமை அப்படிங்கிறது வலியுறுத்தப்பட்டிருக்கு. ஆனா அவங்க புதிய ஏற்பாட்டை அவங்களா உருவாக்கிக்கிறாங்க. அதன்படி அவங்க வந்து மிருகங்களை கொலை பண்ணி அதை சாப்பிடுறாங்க. அது எல்லாம் தவறு. நாமளா உருவாக்க முடியாது வேதங்களை. வேதங்கள்ங்கிறது எப்பொழுதும் ஒன்று மட்டுமே, அதை பகவான் மட்டும்தான் எழுத முடியும். மத்தவங்க யாருமே அதை உருவாக்க முடியாது. வேதைச சர்வேரகம் வேதவேத்தியோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம். சட்டங்களை மனிதனால் உருவாக்க முடியாது. ஏன்னா மனிதன் குறையுடையவன். அப்ப குறையில்லாத ஒருவர் தான் சட்டங்களை நமக்கு கொடுத்திருக்க முடியும். அந்த சட்டங்கள் இன்று வரைக்கும் வேதங்கள் மூலமாக பின்பற்றப்பட்டு வருகிறது. அப்போ எப்போதும் போற்றி புகழும் முறையில் கால தேசம் எனும் கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடாது. இது சனாதன தர்மம் அல்லது பாகவத தர்மம் எனப்படுகிறது. அப்ப பகவான் எங்குமே பறந்திருக்கிறதுனால அவரை எங்கும் எப்பொழுதும் போற்றி புகழும் முறையில் கால தேசம் எனும் கட்டுப்பாடு இருக்கக்கூடாது. இந்த காலத்துலதான் நான் சொல்லுவேன், இந்த தேசத்துல இப்படித்தான் இருக்கணும், இங்க வந்து பகவானை பத்தி பேசக்கூடாது அப்படிங்கிற கம்யூனிசம் எல்லாம் கிடையாது. கால தேசங்கிற கட்டுப்பாடே கிடையாது. எங்கும் பகவானுடைய புகழ் பேசப்பட வேண்டும். அது ஒண்ணுதான் நம்மளுக்கு நல்ல கதி அளிக்கக்கூடியது. அப்போ நல்ல கதியை அடைய நினைக்கிறவங்க கால தேச கட்டுப்பாட்டுக்களை எல்லாம் விட்டுட்டு எந்த தேசத்திலும் எங்கும் பகவானுடைய நாமம் புகழும் பரவ வேண்டும் என்பதற்காகத்தான் ஸ்ரீல பிரபுபாதர் பல நாடுகள்ல போய் கிருஷ்ண பக்தி இயக்கத்தை உருவாக்கி இன்னைக்கு பல நாடுகள்ல கோயில்கள், கிருஷ்ணர் கோயில் கட்டப்பட்டு அங்க எல்லாமே பாத்தீங்களா ஃபாரினர்ஸ் நம்மள மாதிரி இந்து சனாதன தர்மம் ஆக்சுவலா பூநூல் போட்டுக்கிட்டு அவங்களா தோத்தி கட்டிக்கிட்டு இந்த கலாச்சாரத்தை பின்பற்றுறாங்க. ஏன்னா அந்த கலாச்சாரம் வந்து சுருங்கி 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 பாரத தேசம் அப்படிங்கிறது பெரும் கண்டம். இந்த உலகம் முழுவதுமே பாரத தேசமாக இருந்தது. அது சுருங்கி 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 கடைசியில இந்தியால மட்டும் வந்தது. ஆனா இந்த கலாச்சாரம் இப்பொழுது பரவி மீண்டும் உலகம் ஃபுல்லா பரவுது. எதனாலனா ஸ்ரீல பிரபுபாதரோட மூமெண்ட்னால. ஸ்ரீல பிரபுபாதர் தன்னுடைய வாழ்க்கையே அதுக்காக அர்ப்பணித்தார். அப்ப எங்குமே பகவானோட புகழ் பேசப்படுகிறது. காலம் தேசம் அப்படிங்கிற கட்டுப்பாடெல்லாம் இதுக்கு கிடையாது. நீங்க வந்து ஹரே கிருஷ்ண நாமத்தை 24 மணி நேரமும் தூங்கும் போதும் சரி, டாய்லெட்ல இருக்கும் போதும் சரி, குளிக்கும் போதும் சரி, எந்த நேரத்திலும் உச்சரிக்கலாம். எந்த ஒரு கட்டுப்பாட்டு விதியும் கிடையாது. நாம் மகாரி பகூத நிஜ சர்வ சக்தி தத்தார்ப்பத நியமத ஸ்மரணேனா கால. ஸ்மரண் பண்ணலாம் எந்த காலத்திலயும். ஸ்மரணேனா கால, அந்த கால எந்த கட்டுப்பாடும் கிடையாது. கால விதிகள் கிடையாது. ஸ்மரணேனா கால ஏதாச்சுருசி தவக்கிருபா பகவன் மமாபை துர்தைவம் மித்ருஷம் சாஜனி நானூறாக அப்படின்னு. ஆனா அதுக்கு நம்மளுக்கு டேஸ்ட் வரல இன்னும். அப்ப பகவான் வந்து எங்கும் பறந்தவராக இருப்பதால் எப்போதும் போற்றி புகழும் கால தேச கட்டுப்பாட்டிற்குள் அவரை வைக்க கூடாது. இதுதான் சனாதன தர்மம் அல்லது பாகவத தர்மம். சனாதன அப்படின்னா நித்தியம், எங்கும் எப்பொழுதும். சனாதனங்கிறதுக்கு தவறான அர்த்தங்கள் கற்பித்து இப்ப அரசியல்வாதிகள்லாம் அதுல கூத்தெழுப்பிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. சனாதன அப்படின்னா நித்தியமானது. எப்படி ஒரு மிளகாய்க்கு நித்தியமான அப்படின்னா, மிளகாய்க்கு நித்தியமான தர்மம் என்ன? காரம். ஒரு உப்புக்கு நித்தியமான தர்மம் என்ன? உவர்ப்பு. சர்க்கரைக்கு நித்தியமான தர்மம் என்ன? இனிப்பு.
அது போல அது என்னைக்குமே மாறாது. அதுபோல சனாதன அப்படின்னா என்றும் மாறாதது. அதுதான் பாகவத தர்மம், சனாதன தர்மம். எப்பொழுதும் பகவானை போற்றி புகழ வேண்டும். இப்ப பகவான் வந்து எல்லா காலத்தும் புகழவும் நினைவில் கொள்ளவும் வேண்டியதாகும். மிகவும் ஆவலோடு காத்திருக்கும் உலக மக்களுக்கு அது விரும்பிய அமைதியும் அபிவிருத்தியும் கொண்டு வரும். ச எனும் சொல் மீதமுள்ள எல்லா முறைகளையும் அல்லது மேலே குறிப்பிடப்பட்டுள்ளது போல் பக்தி யோக முறைகள் அனைத்தையும் உள்ளடக்கியது. ஓகே, அடுத்தது பதம் 37. பிபந்தி யே பகவத ஆத்மனஹ சதாம் கதாமிருதம் ஸ்ரவண பூதேஷு சம்பிருதம் புனந்தி தே விஷய விதூஷிதாசயம் விரஜந்தி தச்சரண சரோருஹாந்திகம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. சரியா இப்ப இன்வால்வ் ஆக முடியல. பக்தர்களின் அன்புக்குரியவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரது கிருஷ்ணர் பிரணாம்ஸ் மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அமிர்தம் போன்ற கதைகளை செவிகள் மூலமாக அருந்துபவர்கள் ஜட இன்பம் எனும் கலங்கப்பட்ட வாழ்வின் நோக்கத்தை புனிதப்படுத்தி பரமபதத்தை அவரது முழு முதல் கடவுள் தாமரை பாதங்களை சென்று அடைகின்றனர். பொருளுரை: ஜட வசதிகளை அனுபவிக்க வேண்டும் என்ற கரைப்படிந்த நோக்கமே மனித சமுதாயத்தின் துன்பங்களுக்கு காரணம். புலன் நுகர்வதற்காக ஜட வசதிகளை சுரண்டுவதில் மனித சமூகம் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக ஈடுபடுகிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாக பகவானின் மாயையான ஜட சக்தியில் அது சிக்கிக் கொள்கிறது. இவ்வாறாக உலகின் துன்பம் குறைக்கப்படுவதற்கு பதிலாக தீவிரமாக்கப்படுகிறது. உணவு, தானியங்கள், பால், பழம், மரம், கல், சர்க்கரை, பட்டுநூல், ரத்தினங்கள், பருத்தி, உப்பு, நீர் மற்றும் காய்கறிகள் போன்றவர்களின் உருவில் மனிதனின் அன்றாட தேவைகளை பூர்ணமாக பகவானால் வழங்கப்பட்டுள்ளன. இவற்றை பிரபஞ்சத்தில் உள்ள மனித இனத்திற்கு மட்டுமல்லாமல் அதிலுள்ள ஒவ்வொரு கிரகத்திலும் வாழும் உயிரினங்களுக்கும் உணவு வழங்குவதற்கும் அவற்றின் நலத்தை பேணுவதற்காகவும் போதுமான அளவுக்கு பகவான் அளித்துள்ளார். தேவைகளை பூர்த்தி செய்வர் பூர்ணமானவர் ஆவார். மேலும் மனிதனின் இத்தேவைகளை பெறுவதற்கு அவனுடைய உழைப்பு மட்டுமே சிறிது தேவைப்படுகிறது. செயற்கான முறையில் வாழ்வின் வசதிகளை உண்டாக்கும் இயந்திரங்கள், கருவிகள் அல்லது மிகப்பெரிய இயந்திர சாதனங்கள் ஆகியவை தேவையில்லை. செயற்கான தேவைகளினால் வாழ்வை சுயமானதாக மாற்றிக்கொள்ளவே முடியாது. ஆனால் எளிய வாழ்வினாலும் உயர்ந்த சிந்தனையாலும் அது சாத்தியமாகும். மனித சமுதாயத்திற்கேற்ப மிக பக்குவமான சிந்தனையை சுகதேவ் கோசாமி இங்கு குறிப்பிடுகிறார். ஸ்ரீமத் பாகவதத்தை போதுமான அளவுக்கு கேட்பதாகும். வாழ்வின் பக்குவமான பார்வை இழந்துவிட்ட கலியுக மனிதனுக்கு உண்மை வழியை காண்பதற்குரிய ஒளி விளக்காக இருப்பது இந்த ஸ்ரீமத் பாகவதம் ஆகும். ஸ்ரீல ஜீவ கோசாமி இப்பதத்தில் குறிப்பிட்டுள்ள கதாமிருதம் என்ற சொல்லின் மீது விமர்சனம் செய்திருப்பதுடன் ஸ்ரீமத் பாகவதம் முழுவதும் கடவுளின் அமிர்தத்தை ஒத்த கதை என்னும் குறிப்பிட்டுள்ளார். போதுமான அளவுக்கு ஸ்ரீமத் பாகவதை கேட்பதால் ஜடத்தை ஆண்டு அனுபவிக்க வேண்டுமெனும் கரைப்படிந்த நோக்கம் தணிந்த உலகின் எல்லா பகுதியிலும் உள்ள பொது மக்களால் அறிவும் ஆனந்தமும் கொண்டதோர் அமைதியான வாழ்வை வாழ முடியும். தூய பக்தனுக்கு பகவானின் பெயர், புகழ், இயல்பு, பரிவாரம் போன்றவைகளுடன் சம்பந்தப்பட்ட எல்லா சக்திகளும் முழு திருப்தி அளிப்பவையாகும். இத்தகைய சக்திகளின் நாரதர், ஹனுமான், நந்த மகாராஜர் மற்றும் பிற பிருந்தாவனவாசிகள் போன்ற சிறந்த பக்தர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் இவை நிச்சயமாகவும் திவ்யமானவையாகும். இதயத்திற்கு ஆத்மாவிற்கும் இன்பம் அளிப்பவையாகும். பகவத்கீதையின் செய்திகளையும் அதன் பின் ஸ்ரீமத் பாகவதத்தின் செய்திகளையும் இடைவிடாமல் கேட்பதால் ஒருவன் பரமபுருஷ பகவானை அடைந்து மிக பெரியதொரு தாமரை பூவை ஒத்திருக்கும் கோலோக பிருந்தாவனம் என்று ஆன்மீக உலகிற்கு அவன் உன்னத அன்பு தொண்டாற்ற இயலும் என்று ஸ்ரீல சுகதேவ் கோசாமி இங்கு உறுதிமொழி கூறுகிறார். இவ்வாறாக இப்பதத்தில் கூறப்பட்டுள்ளவாறு நேரடி பக்தியோக முறையாலும் பகவானின் உன்னதமான கதைகளை போதுமான அளவிற்கு கேட்பதாலும் பகவானை அருவமான விராட் ரூபத்தை தியானிக்க வேண்டிய முயற்சி இல்லாமலேயே ஜட கலங்கங்கள் நேரடியாக விளக்கப்பட்டு விடுகின்றன. மேலும் பக்தி யோகத்தை பயிற்சி செய்வதும் சதாகன் ஒருவன் ஜட கலங்கத்திலிருந்து தூய்மை பெறவில்லை எனில் அவன் ஒரு போலி பக்தனாக இருக்க வேண்டும். இத்தகைய வஞ்சகன் ஜட சிக்கலிருந்து விடுபடுவதற்கு வேறு பரிகாரம் இல்லை. ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் காண்டத்தின் இதய கடவுள் என்னும் தலைப்பை கொண்ட 2ஆம் அத்தியாயத்தின் பக்தி வேதாந்த பொருளுரை இவ்வாறு நிறைவு பெறுகின்றன. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்ப இதய கடவுள் அப்படின்னா யாருன்னா பரமாத்மா. இதயத்தில் எல்லா உயிர்வாளிகளிடமும் அவர் வீற்றிருக்கின்றார். அவர் தான் இதய கடவுள். அப்ப பகவானுடைய அமிர்தம் போன்ற
கதைகளை அருந்துபவர்கள் செவிகள் மூலமாக. இப்ப எல்லாருமே வாய் வழியா சாப்பிடுவோம், அமிர்தம் போன்ற சுவையா இருக்குன்னு சொல்லுவோம் சில சமயம். அதே போல செவிக்கு இன்பம் அளிக்கக்கூடியது எது? வாய்க்கு இன்பம் அளிக்கக்கூடியது நல்ல பதார்த்தங்கள், பிரசாதங்கள். அது போல செவிக்கு இன்பம் அளிக்கக்கூடியது, செவியில அந்த அமிர்தத்தை காதின் வழியாக அருந்தி அது ஹிருதயத்துக்குள்ள போய் அது நிலைநிறுத்தப்பட்டு அந்த பக்தி என்கின்ற தாமரை மலர்கின்றது. அப்ப அது செவிகள் வழியாக அந்த அமிர்தம் பாய்கின்றது இதயத்துக்குள்ள. இப்ப பகவானுடைய அமிர்தம் போன்ற கதைகளை கேட்பவர்கள் ஜட இன்பம் எனும் கலங்க வாழ்விலிருந்து கலங்க வாழ்வின் நோக்கத்தை புனிதப்படுத்தி பரமபதத்தை பகவானின் தாமரை பாதங்களை சென்றடைகிறார்கள். இப்ப பகவானோட தாமரை பாதங்களை சென்றடைவதற்குரிய ஒரே வழி என்ன? எப்பொழுதும் பகவானை பற்றி ஸ்ரவணம், கேட்டுக்கொண்டே இருப்பது. அப்போ ஜட வசதிகளை அனுபவிக்க வேணுங்கிற நோக்கம், கரைப்படிந்த நோக்கம்தான் துன்பத்திற்கு காரணம். நாம் எல்லாருமே அது வேணும், இது வேணும், அதை அனுபவிக்கணும், இது அனுபவிக்கணும். அப்போ நம்ம உடல் தளத்துல இருந்து கொண்டு ஆத்ம தளத்துல இல்லாம நம்ம உடல் சுகங்களை அனுபவிக்க விரும்புகின்றோம். அதனால ஏகப்பட்ட கஷ்டங்களையும் அனுபவிக்கிறோம். ஏன்னா உடலுக்கு உரியது என்னன்னா நிரந்தரமற்ற தன்மை. ஆனா ஆத்மாவுக்குரியது என்ன? நிரந்தரமானது. அந்த நிரந்தரமானது எங்கிருந்து வருகின்றது? தூய்மையானவற்றில் தூய்மையானவரான பகவானை பற்றி கேட்கும் போது பகவானும் நிரந்தரமானவர், நம்ம ஆத்மாவும் நிரந்தரமானது. அப்ப அங்க மேட்ச் ஆகுது. ஆனா மேட்சே இல்லாத நிரந்தரமற்ற பொருட்கள் மீது நம்ம ஆத்மா பற்று வைக்கும் போது, அந்த உடல் கொண்டு அந்த ஆத்மா அனுபவிக்க விளையும் போது அது இன்பத்தை அல்ல துன்பத்தை அனுபவிக்கின்றது. இப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு பகவானோட நாமத்துல அவருடைய ஜபத்துல ஈடுபடுறோமோ அந்த அளவுக்கு அது ஜடசக்தியிலிருந்து அது விடுபடுகிறது. இப்படி துன்பம் குறைக்கப்பட்டு அது இன்பத்தை அடைகின்றது. ஏன்னா ஆத்மா பரேஷா அனுபவம். ஆத்மாக்கு கிடைக்கிறது பரேஷா அனுபவம், நிரந்தரமான இன்பம். அது டெம்பரரி கிடையாது. நிரந்தரமான இன்பம் கிடைக்கணும் அப்படின்னா பகவானை பற்றி கொண்டு பகவானின் பாத கமலங்களை பற்றி கொண்டு அவரது நாமத்தை என்றும் ஜெபிப்பது ஒன்றுதான் ஒரே வழி. இதை பல தடவை ஸ்ரீல பிரபுபாதர் நம்மளுக்கு சொல்லிட்டே இருக்காரு. அப்போ நாம இங்க வாழ்றதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும்? பால், பழம், சர்க்கரை, உணவு தானியம், பருத்தி, நீர், காய்கறி இந்த மாதிரி தேவைப்படுது. அது எல்லாமே பகவானால பூர்ணமா வழங்கப்பட்டுள்ளது. பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் முதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே அப்படின்னு சொல்லி பகவானால படைக்கப்பட்டது எல்லாமே பூர்ணமா இருக்கு. ஆனா மனிதன் அதை என்ன பண்றான் அப்படின்னா பற்றாக்குறையாக அவனே உருவாக்கிக்கிறான். இப்போ நம்மளுக்கு பஞ்சம் அப்படின்னு சொல்றோம். பஞ்சம் எதனால வருது அப்படின்னா நாம பதுக்கல்னால வருது. நிறைய அரசியல்வாதிகள் இல்ல இந்த வணிகர்கள், தீய எண்ணம் கொண்ட வணிகர்கள் என்ன பண்றாங்கன்னா பதுக்கிக்கிறாங்க. இப்ப தக்காளி விலை ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா பதுக்கல்ல ஈடுபட்டுறாங்க. அப்ப தக்காளியை பதுக்கிடுறாங்க, விலையை செயற்கையாக அவங்களே ஏத்திக்கிறாங்க, அரிசி விலையை செயற்கையா ஏத்துறாங்க. அதனாலதான் பஞ்சம் உருவாகுதோ தவிர உண்மையில பகவான் எல்லா உயிர்வாளிகளுக்கும் மரத்தை படைச்சவன் தண்ணீர் ஊத்துவான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லா உயிர்வாளிகளும் அவர் எப்பவுமே படி அளந்துட்டு தான் இருக்காரு. என்னைக்காவது யானை பஞ்சம்னு சொல்லியிருக்கா? யானைக்கு எவ்வளவோ டன் உணவு தேவைப்படும். ஆனா காட்டுல யானைகள் எல்லாமே திருப்தியா தான் இருக்கு. ஆனா மனுஷனுக்கு மட்டும் ஏன் பஞ்சம் வருது? ஒரு மூட்டை அரிசியை கொண்டு போய் ரோட்ல போட்டா அந்த குருவி வேணுங்கிறத மட்டும் கொத்திட்டு போயிடும். ஆனா ஒரு மனுஷன் என்ன பண்ணுவான்னா அந்த ஒரு மூட்டையும் தூக்கி வீட்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருவான். ஏன்னா எனக்கு நாளை இன்னும் ஒரு மாசம் தேவைப்படும். கொரோனா வந்தப்ப நீங்க பார்த்திருக்கணும், எல்லாரும் மளிகை சாமானங்கள், அந்த மளிகை கடையே காலி. எங்க வீட்டுக்கு வேணும். அடுத்தவன் எப்படி போனா என்ன, எல்லாரும் போய் அள்ளி கொண்டு வீட்டை நிரப்பிட்டாங்க. ஏன்னா வீட்டை விட்டு வெளியில வரக்கூடாது ஒரு மாசத்துக்குன்னு சொன்ன உடனே ஒரு மாசத்துக்கு வேண்டி அதை அப்படியே அள்ளி போட்டுட்டு போயிட்டாங்க. அப்போ மனிதன் மட்டும்தான் இந்த சுபாவம் கொண்டவனா இருக்கான். ஒரு மாடு பசிச்சாலும் அது மாமிசம் சாப்பிடாது. அது போல ஒரு புலி பசிச்சாலும் புல்லை சாப்பிடாது. அப்ப மிருகங்கள் கூட அதனோட இயற்கை சுபாவத்துல ஒன்றி இருக்கு. ஆனா மனிதன் மட்டும் என்ன பண்றான்? இயற்கைக்கு மீறிய செயல்களை தன்னோட நாவின் ருசிக்காக பல உயிரினங்களை கொன்னு அதை சாப்பிட்றான்.
மசாலா போட்டு வறுத்து சாப்பிடுறான். அது பாவம் என்று அறிந்தும் உண்கின்றான். ஏன்னா அவன் வந்து வேதங்களை ஏத்துக்கிறது கிடையாது. ஏன்னா வேதங்களை ஏத்துக்கிட்டா இதெல்லாம் அனுபவிக்க முடியாது. மது, மாது, சூது, மாமிசம் இதெல்லாம் அவனுக்கு இனிமையா இருக்கு. அப்ப வேதங்களை ஏத்துக்கிட்டா அவனுக்கு வந்து கில்ட்டி ஃபீலிங் வரும், குற்ற உணர்ச்சி வரும். அதனால என்ன பண்றான், அவனையே ஏமாத்திக்கிறதுக்காக வேதங்கள் எல்லாம் பொய், கடவுள் எல்லாம் பொய் அப்படின்னு அவனே ஏமாற்றிக் கொள்கின்றான். யாராவது அவங்க தலையில மண்ணை போட்டுப்பாங்களா? தீய வச்சுக்கிட்டு ஐயோ சுடுது அப்படின்னா என்ன பண்ண முடியும்? துன்பங்களை அனுபவிக்கிறாங்க. ஆனா எதனால வருதுன்னு ஆராய்ச்சி பண்றது கிடையாது. ஐயோ துன்பம் வந்துருச்சு, உடனே ஜோசிகார்கிட்ட போறாங்க, இல்லைன்னா பரிகாரம் பண்ண போறாங்க. உண்மையான பரிகாரம் எது? தவறு செய்தவன அந்த தவறு எதனால் செய்தேன், அப்போ உண்மை என்ன, அதை ஆராய்ச்சி செஞ்சு அதன்படி வாழ்ந்தாக்க அவனுக்கு எந்த துன்பம் வராது. ஆனா துன்பத்தை அவன் வந்து அவனுடைய புத்தியை கொண்டு, சாதுர்த்தியத்தை கொண்டு சமாளிக்க பாக்குறானே தவிர அதற்கு ஆழமான பரிசோதனை எல்லாம் பண்றது இல்ல. அப்ப வேதங்களை ஃபாலோ பண்ணணும், பகவானோட சட்டத்தை மதிக்கணும், பகவான் சொன்னபடி வாழணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லாம தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ இதுல பாத்தீங்கன்னா தர்மத்தை விட்டுருவாங்க, மோட்சத்தை விட்டுருவாங்க. காம அர்த்த அனுபவிக்கணும், ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும், அதை மட்டும்தான் ஃபாலோ பண்றாங்க. தர்மத்தையும் விட்டுறாங்க, மோட்சத்தையும் விட்டுறாங்க. இன்றைய காலகட்டத்துல இதுதான் நடக்குது. அதனாலதான் மனிதன் மேலும் மேலும் துன்புற்று கொண்டே இருக்கின்றான். அப்ப இங்க வந்து ஸ்ரீமத் பாகவதம் முழுமுதற் கடவுளின் அமிர்தத்தை ஒத்த கதை அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ரீமத் பாகவதம் ஒன்றே போதும். ஏன்னா ஸ்ரீமத் பாகவதம் நிகம கல்பத்தரோர் கலிதம் பலம் சுகமுகாத் அமிர்த திரவ சம்யுதம் பிபத பாகவதம் ரசம் மாலயம் முகோர் அகுர் அசிகா பவு பாவுகாக அப்படின்னு சொல்லி சுகதேவ கோஸ்வாமியின் வாய்களால் பாடப்பட்டது. ஏற்கனவே இது வந்து பல பக்தர்களால் பாடப்பட்டிருந்தாலும் மேலும் இது சுகதேவ கோஸ்வாமி யாரு? உயர்ந்த பக்தர். அவர் வந்து திகம்பரர் என்னன்னா திக் அப்படின்னா திசைகள், அம்பரர் அப்படின்னா நிர்வாணமா இருக்கிறவர். எந்த ஆடைகளும் இல்லாமல் சுகதேவ கோஸ்வாமி திக்குகளையே ஆடைகளாக கொண்டு திகம்பரராக திகழ்ந்தார். பெரிய ஞானியா இருந்தார். அப்போ இந்த பாகவதத்தை படிச்சோன்னு தூய பக்தர் ஆனார். அப்ப பக்தருங்கிற நிலைதான் மிக உயர்ந்ததுன்னு நாம பார்த்தோம். அப்போ ஞானி அப்படிங்கிறது அதுக்கு கீழேதான். பிரம்மவாதி, அருவவாதி அப்படிங்கிறவங்க எல்லாம் கீழே தான் வர்றாங்க. அப்ப தூய பக்தர் அப்படிங்கிற பகவான் மேல அன்பு தொண்டு புரிபவர். பகவானுக்கு திருப்பி நன்றி கடன் செலுத்துறதுதான் அன்பு தொண்டு. நம்ம எப்படி வேணா வச்சுக்கலாம். அது வந்து நம்ம 5 விதமான பாவங்கள், தாசிய, சக்கிய, வாத்சல்ய, மாதுரிய, சாந்த இப்படின்னு 5 விதமான பாவங்கள் இருக்கு. 5 விதமான பாவங்கள்ல ஏதேனும் ஒன்றில் அவன் வந்து மிக உயர்ந்த பக்தனாக இருக்கலாம். இப்படி பகவத்கீதையின் செய்திகளையும் பாகவதத்தின் செய்திகளையும் இடைவிடாமல் கேட்பதால் ஒருவன் பரமபுருஷ பகவானை அடைந்து மிகப்பெரியதொரு தாமரைப்பூவை ஒத்திருக்கும் கோலோக விருந்தாவனம் எனும் ஆன்மீக உலகில் அவனுக்கு உன்னத அன்பு தொண்டாற்ற இயலும். கேட்கணும், கேளுங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள். கேட்கறதுக்கு கசப்பா இருக்குமா? நம்மளுக்கு சின்னதுல இருந்து நாமெல்லாம் நிறைய கேட்போம். பாட்டிக்கிட்ட கதை கேட்போம். படுத்துட்டே அவங்க வந்து நம்மளை தூங்க வைக்கிறதுக்காக ராமாயணம், மகாபாரதம் சொல்லுவாங்க. ஆனா இந்த காலத்துல எந்த பாட்டிகளும் கூட்டு குடும்பமா கிடையாது. கதை சொல்றதுக்கு ஆள் கிடையாது. டிவியில போட்டா கார்ட்டூன், குழந்தைங்க வந்து டிஷும்னு அந்த தீவிரவாத கார்ட்டூன்கள் எல்லாம் நிறைய இருக்கு. அதை பார்த்துக்கிட்டு அம்மா அப்பாவை அவங்க திருப்பி நான் டிஷும் பண்றேன்னு அந்த குழந்தையில இருந்தே பழகிக்குது அந்த தீவிரவாதத்தை. ஏன்னா அவங்க மனங்கள்ல அதை எப்போ அந்த பிஞ்சு வயசுல ஆணி அடிக்கிறது, பிஞ்சு மரத்துல ஆணி அடிச்சீங்கன்னா அது நல்லா பதிஞ்சிரும். முத்தின மரத்துல நீங்க அடிச்சீங்கன்னா அது அவ்வளவு சீக்கிரம் போகாது. அந்த பிஞ்சு உள்ளத்துல எது நிலைக்குதோ அதுதான் பின்னாடி அவங்களுக்கு. அப்போ நாம குழந்தையில நாம பாகவதம், பகவத்கீதை இதெல்லாம் சொல்லி தந்து அவங்களுக்கு மனசுல ஏத்தல அப்படின்னா பின்னாடி பெருசாகி நீ பாகவதம் படி அப்படின்னா பழைய புராணத்தை வச்சுக்கிட்டு நீ உட்காந்துருக்கேன், உனக்கு தான் பொழுது போகல, என்னையா கம்பல் பண்றேன்னு நம்மள திருப்பி பேசிட்டு போயிடுவாங்க. இப்ப குழந்தைகள்ல இருந்தே அவங்களுக்கு கிருஷ்ண கதை அது எல்லாம் சொல்லி, மகாபாரதம், ராமாயணம் எல்லாம் சொல்லி அதுல இருக்கிற கருத்துக்களை ஆழமாக புரிய வைக்கணும். வெறும் கதையாக மட்டும் இல்லாமல்
ஏன்னா இப்பெல்லாம் அப்படித்தான் பாக்குறாங்க. ராமாயண மகாபாரதம் டிவில கூட சீரியலா போடுறாங்க. அதுல வந்து அவங்களுடைய கற்பனையையும் கலந்து வச்சிடுறாங்க. ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும். அதெல்லாம் உண்மை கதைகள் கிடையாது. ஏஸ் இட் இஸ் ஸ்ரீல பிரபுபாதர் எப்படி பகவத்கீதை நம்மளுக்கு கொடுக்கிறார், ஒரு வரி கூட அதுல மாறாது. ஏன்னா பகவானே வந்து அவரோட உள்ளத்துல இருந்து எழுதி கொடுத்ததுதான் இந்த பகவத்கீதை. மற்ற பகவத்கீதைகளுக்கு இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அப்ப யார் எழுதுனது, எந்த பரம்பரா வழியிலிருந்து வர்றது, எந்த ஆச்சாரியர்கள் உண்மையானவங்க, சீடப்பரம்பரை அப்படிங்கறதெல்லாம் நாம நல்லா ஒரு புத்தியால தீர்மானம் பண்ணி அதுக்கப்புறம் அதை கையில் எடுக்கணும். எடுத்ததுக்கு அப்புறம் நாம ஸ்ரத்தையோட நம்பிக்கையோட அதை ஃபாலோ பண்ணணும். அப்ப நேரடியான பக்தி யோக முறையால் பகவானின் உன்னதமான கதைகளை போதுமான அளவுக்கு கேட்பதாலும் பகவானின் அருவமான விராட் ரூபத்தை தியானிக்க வேண்டிய முயற்சி இல்லாமலேயே ஜடக்கலங்கள் நேரடியாக விளக்கப்பட்டு விடுகின்றன. ஏன்னா ஆரம்ப கால பக்தர்களுக்கு பகவானோட நம்பிக்கைங்கிறது ரொம்ப கம்மி. பகவான ரூபத்துல வழிபடுறது ரொம்ப கடினம். அதனாலதான் அவங்க வந்து 10வது அத்தியாயத்துல பகவத்கீதையில சொல்லப்பட்ட மாதிரி விஸ்வரூபம் அப்படிங்கிற பௌதிகமான ரூபத்தை வணங்க சொல்லி வலியுறுத்தப்படுகின்றது. அருவவாதிகளுக்கு கூட அதுதான் சொல்லப்படுது, பௌதிகமான விராட் ரூபத்தை வழிபட சொல்லி. அப்ப பகவானை வந்து இயற்கையான முறையில ஒரு அருவியாகவோ இல்ல கல்லாகவோ இல்ல ஒரு மரமாகவோ ஆதிவாசிகள் எல்லாம் வந்து இப்படியெல்லாம் தியானம் பண்ணுவாங்க, வழிபடுவாங்க. அட்லீஸ்ட் அப்படியாவது என்னை வந்து ஸ்டார்டிங்ல இருந்து தொடங்கு. அப்போ இந்த பாகவதம் கேட்கறதுனால அதுக்கெல்லாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா பகவானை உள்ளது உள்ளபடி நாம நேரடியாக ஸ்ரீமத் பாகவதத்துல பகவானை பற்றிய அனைத்து அவரோட சக்தி, ரூபம், லீலை, குணங்கள், நாமம் இது எல்லாம் பாகவத்துல சொல்லப்பட்டிருக்கிறதுனால இவங்களுக்கெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. பகவானோட ரூபத்தை அவங்க ஏத்துக்கிறாங்க. அப்ப நேரடியாக பக்தி தொண்டுக்கு வர்றாங்க. அவங்க வந்து அருவவாதிகள் போல இயற்கையெல்லாம் வழிபட்டு அப்புறம் வந்து பகவானோட ரூபத்தை வழிபட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நேரடியா மூக்க தொடலாம். நீங்க சுத்தி தலைய சுத்தி தான் மூக்க தொடுவேன்னு சொன்னா அதுக்கு பல வருடங்கள், பல ஜென்மங்கள் பிடிக்கும். பகுனாம் ஜென்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி, வாசுதேவன் தான் சர்வம் அப்படிங்கிறதுக்கு பல காலங்கள் பிடிக்கும். அதெல்லாம் தேவையே கிடையாது. தூய பக்தர்கள் ஆயிரலாம் பாகவதம் படிச்சாலே. பாகவதத்தை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தாலே போதும், நம்மளது மாசுக்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு நாம் தூய்மை அடைய முடியும். ஏன்னா தூய்மை அடையிறது ஒரே வழி. ஏன்னா இது வந்து அகத்தூய்மை, புறத்தூய்மை கிடையாது. புறத்தூய்மைனா நம்ம சோப்பு போட்டு கழுவிக்கலாம், ஷாம்பு போட்டு கழுவிக்கலாம், இல்ல அந்த அழுக்கே இருந்தாலும் நிறைய மேக்கப் போட்டு காமிச்சுக்கலாம். ஆனா அகத்தூய்மைங்கிறது என்ன? உணர்வு தூய்மைப்படுத்தப்பட வேண்டும். அந்த உணர்வை எவ்வாறு தூய்மைப்படுத்துவது? தொடர்ந்து பகவானை பற்றிய நாமம், ரூபம், லீலை, குணங்கள் போன்றவை அடங்கிய பகவத்கீதையும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பதாலே தூய்மை அடையும். அப்ப இந்த பாகவத வகுப்பு அதுதான், நித்தியம் பாகவத சேவையா, தொடர்ந்து பாகவத சேவை செய்யணும். பாருங்க, இது வந்து பாகவத சேவையா, பாகவதத்துக்கு நாம சேவை செய்யறோமா இல்ல பாகவதம் நமக்கு சேவை செய்யறதா? எப்பவுமே நாம பகவானுக்கு சேவை செய்யறோம்னு சொல்லுவோம். ஆனா உண்மை என்ன? பகவான் தான் நம்மளுக்கு சேவை செய்யறாரு. அதை வந்து நாம புரிஞ்சு நாம இன்னும் பகவானுக்கு அதிகமான சேவை செய்வதில் ஈடுபட வேண்டும். ஏன்னா நம்மளுக்கு பகவான் கொடுக்கறதெல்லாம் பார்த்தோம்னா கணக்கில் அடங்காதது. அவர் நம்ம இதயத்துக்குள்ளேயே பரமாத்மாவா இருந்து நம்ம விருப்பங்களை பல கோடி வருடங்களாக, பல கோடி ஜென்மங்களாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கு நன்றிக்கடன் நாம பட்டிருக்கிறோம். அந்த நன்றியை சொல்லணும்னா ஒவ்வொரு செகண்ட் சொன்னாலும் நம்ம எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நம்மளால ஈடுகட்ட முடியாது. இப்ப பகவான் என்ன சிம்பிளா சொல்றாரு என்னன்னா, என்னை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தே இருந்து புகழ்பாடு. நான் வந்து புகழ்பாட தகுதி அற்றவள். நான் வந்து தலையிலிருந்து பாதம் வரைக்கும் எவ்வளவோ பாவங்கள் செஞ்சிருக்கேன். நான் செய்யற புகழ் வந்து பகவானை திருப்திப்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா பகவான் திருப்தி அடைகின்றாருங்கிறதுதான் ஒரு பெருந்தன்மை அவர்கிட்ட. நான் வந்து எத்தனையோ பாவங்கள் செஞ்சு இந்த மனித பிறவி எடுத்து அவர் வேண்டான்னு சொல்லி இந்த ஜட உலகத்துக்கு வந்து நானா பூந்திருக்கேன். இந்த உடல் எடுத்து, இந்த உடல் வந்து என்னுடைய கர்மாக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஒரு உடல் கொடுக்கப்பட்டிருக்கு. பகவான வேண்டான்னு சொல்லிட்டு நிராகரித்து கொண்டு வந்த பாவி நான் புகழ்றதுனால பகவான் திருப்தி அடைய வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனாலும் அவர் திருப்தி அடைகின்றார். அப்ப எவ்வளவு ஒரு கருணை! ஏன்னா பெற்ற தாய் மட்டுமே தன் மகனை மன்னிக்க கூடியவள்.
அதே மகன் போய் பக்கத்து வீட்டுக்கோ இல்ல வேற யாருக்கோ தவறு செஞ்சா அவங்க மன்னிக்கவே மாட்டாங்க, திருப்பி தண்டனை தருவாங்க. இல்லைன்னா அவனை பார்த்தா பிடிக்காது, அவங்களுக்கு பகைமையோட இருப்பாங்க. ஆனா பெற்ற தாய் என்னுடைய மகன் அப்படின்னு மறந்துடுவா. அது போலத்தான் பகவான் நம்மளை மறந்து மறந்து பல பிறவிகளை நம்மளுக்கு சான்ஸ் தர்றாரு. இந்த பிறவிலியாவது என்கிட்ட வா, இந்த பிறவிலியாவது வா, சரி பரவாயில்ல அடுத்த பிறவிலியாவது வா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு பக்தர்கள் சங்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதை நாம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது தான் தவறு செய்கின்றோம். அதை நாம சரியா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது இல்ல. பகவான் நம்மளுக்கு வாய்ப்புகள் நிறைய தர்றார். அடுத்தது அத்தியாயம் 3, தூய பக்தி தொண்டு, இதயத்தின் மாற்றம். இதுல 1 to 12 வரைக்கும் தேவர் வழிபாடு, பக்தி தொண்டு பத்தி பேசப்படுது. 10 to 12 வரைக்கும் தூய பக்தி தொண்டை பத்தி பேசுறாங்க. அது பார்க்கலாம். முதல் ஸ்லோகம், பதம் 1. ஸ்ரீ சுக உவாச்ச ஏவம் ஏதன் நிகிதிதம் பிருஸ்தவான் யத் பவான் மம நிருணாம் யன்மிரியமானானாம் மனிஷேஷு மனிஷீனாம். நான் படிக்கிறேன் மாதாஜி, படிக்கிறேனுங்க. ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. மொழிபெயர்ப்பு பொருளுரை ஆசா பக்தி வேதாந்த சாமி பிரபாதுக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு: ஸ்ரீ சுகதேவ கோசமி கூறினார், பரிசுத்த மகாராஜனே, மரணத்தின் வாயிலில் உள்ள மதிநுட்பம் உள்ள மனிதனின் கடமையை பற்றிய உமது விசாரணைக்கு ஏற்றவாறு நானும் பதில் கூறுகிறேன். பொருளுரை: உலகெங்கும் உள்ள மனித சமூகத்தின் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆண்களும் பெண்களும் உள்ளனர். ஏறக்குறைய இவர்களில் அனைவருமே புத்தியில் தாழ்ந்தவராக இருக்கின்றனர். எனில் ஆத்மாவை பற்றிய மிக குறைந்த அறிவையே இவர்கள் பெற்றிருக்கின்றனர். அவர்கள் தங்களை சுலா மற்றும் சூஷ்ம உடல்களோடு அடையாளப்படுத்திக் கொள்வதால் ஏறக்குறைய அவர்கள் அனைவருமே வாழ்வை பற்றிய தப்பான கருத்தையே கொண்டுள்ளனர். ஆனால் உண்மை அதுவல்ல. மனித சமூகத்தின் கணக்குப்படி அவர்கள் உயர்வு தாழ்வு கொண்ட பல்வேறு நிலைகளில் அமைந்திருக்கக்கூடும். ஆனால் தேகத்திற்கும் மனதிற்கும் அப்பால் உள்ள தனது சுய ஆத்மாவை பற்றி அவன் விசாரணை செய்யவில்லை எனில் அவனது மானிட வாழ்வின் செயல்கள் அனைத்தும் முழு தோல்வியே என்பதை ஒருவன் உறுதியாக அறிய வேண்டும். எனவே ஆயிரக்கணக்கான மனிதர்கள் ஒருவன் தனது ஆன்மீக ஆத்மாவை பற்றி விசாரணை செய்து வேத சூஸ்திரங்களில் பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவதம் போன்ற வேத நூல்களை ஆராயக்கூடும். ஆனால் அத்தகைய சாஸ்திரங்களை படித்துக் கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருந்தாலும் தன்னுணர்வு பெற்ற ஆன்மீக குருவுடன் ஒருவன் தொடர்பு கொண்டிருந்தால் அல்லது ஆத்மாவின் நிஜ ரூபத்தை உண்மையில் அவனால் உணர முடியாது. மேலும் ஆயிரக்கணக்கான இத்தகைய மனிதர்கள் யாரேனும் ஒருவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை உள்ளபடி அறிந்திருக்கக்கூடும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நிஜமான உறவை ஏறக்குறைய முழுவதுமாக மறந்து போய்விட்ட மனித சமூகத்தின் புத்தி நுட்பமுள்ள பிரிவை சேர்ந்தவர்கள் படிப்பதற்காக பகவான் தமது தனிப்பெரும் கருணையால் வியாசதேவரின் அவதாரத்தில் வேத இலக்கியங்களை தயாரித்தார் என்ற சைத்தன்ய சரிதாமிரத்தில் மத்திய லீலையில் 20.122.123 கூறப்பட்டுள்ளது. இத்தகைய மதிநுட்பமுள்ள பிரிவை சேர்ந்தவர்களும் கூட பகவானோடு தங்களுக்குள்ள உறவை மறந்தவர்களாக இருக்கக்கூடும். எனவே பக்தி யோக முறை முழுவதுமே மறந்து போன உறவை மீண்டும் புதுப்பிப்பதற்காக இருப்பதாகும். 84 லட்சம் உயிரினங்களில் பரிமாண வளர்ச்சி கொண்ட சக்கரத்திலிருந்து மட்டுமே மனித பிறவி அடையப்படுகிறது. இத்தகைய மனித பிறவியிலிருந்து தான் மறுமலர்ச்சி சாத்தியமாக கூடியதாகும். புத்தி நுட்பமுள்ள மனித பிரிவினர் சந்தர்ப்பத்தை நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மனிதர்கள் அனைவருமே புத்திசாலிகள் அல்ல. எனவே மனித வாழ்வின் முக்கியத்துவம் எப்பொழுதுமே புரிந்து கொள்ளப்படுவதில்லை. எனவே சிந்தனை மிக்க என்னும் அர்த்தத்தை கொண்ட மனுஷனாம் என்ற சொல் இங்கு குறிப்பாக உபயோகிக்கப்பட்டுள்ளது. அது ஆகவே பரிசுத்த மகாராஜனை போன்ற மனுஷனாம் சிந்தனை மிக்க மனிதர் ஒரு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்களை சிக்கன பற்றி பகவானின் புனித நாமம் மற்றும் திருவிடையாளர்களை ஆகியவற்றை கேட்கப்படுவதால் போன்ற பக்தி தொண்டில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இச்செயல்கள் எல்லாம் அரிகரிதாம்ரூதம் என்ற அழைக்கப்படுகின்றன. மரணத்திற்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கும் தருணத்தில் இத்தகைய செயல்முறை ஒருவனுக்கு குறிப்பாக சிபாரிசு செய்யப்படுகிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ 84 லட்சம் பிறவிகளுக்கு அப்புறம் தான் மனித பிறவி, அபூர்வமான மனித பிறவி கிடைக்கின்றது.
அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் நாம? புல்லாகி புண்டாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பாம்பாகி எந்த ஒரு மிருகங்களுக்கு நீங்க போய் ஹரிநாமத்தை சொல்லி கொடுத்தாலும் சொல்ல முடியாது. அப்ப மனித பிறவி அப்படிங்கிறது ரொம்ப மிக உயர்ந்த பிறவி. இந்த மனித பிறவியை அற்ப விஷயங்களுக்காக சேதம் பண்ணக்கூடாது. அப்ப மனித பிறவியில அரிய வாய்ப்பு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? நாம் பகவானிடம் திரும்பி போவதற்குரிய கருவியாக இந்த உடல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த உடல் மூலமாக நாம் பகவானை பற்றி அதுதான் இங்க பரீட்சித் மகாராஜா சுகத் 1000 சம்பாதிக்கிறது 1 லட்சம் கட் ஆயிட்டே இருக்கு. வாய்ஸ் கட் ஆயிட்டு இருக்கு. வாய்ஸ் கட் ஆகுது. பிரேக் ஆகுது. வாய்ஸ் பிரேக் ஆயிட்டே இருக்கு. கேட்கல. மாதாஜி கேட்கவே இல்ல மாதாஜி. கட்டாய் வருது மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கேட்கல மாதாஜி. யாருக்குமே கேட்கல மாதாஜி. ஆமா யாருக்கு கேட்கல இல்ல நூத்துல விழுந்துருச்சோ பிரேக் ஆகுது தெரியும். என்னன்னு தெரியலையே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. கட்டாய் பிரேக். அதான் மாதாஜி இருங்க, நான் போய் மேல போய் வைஃபை போட்டு விடுறேன். நீங்க யாராவது இப்ப சொல்றீங்களா? இப்ப கேக்குதா? கேக்குதுங்க மாதாஜி. அப்போ மனுஷானாம் சகசிரேஷு கச்சித் யதசிதையே ஹததாம் அபிசித்தானாம் கச்சின் மாம் வேதி தத்வதக அப்படின்னு சொல்லி 1000 மனிதர்கள் யாரேனும் ஒருவர் தான் பகவானை புரிந்து கொள்கின்றார். அந்த மனிதர்கள்ல யாரேனும் ஒருவர் தான். அப்போ எப்படி ஃபில்டர் ஆகுறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 1000 மனிதர்கள்ல மறுபடியும் ரொம்ப கம்மியா பகவான் பற்றி புரிந்து பக்தி தொண்டு பண்ணி அப்புறம் பகவான்கிட்ட போறாங்க. கரண்ட் ஆஃப், அதனாலதான் வைஃபை இருக்குது. அப்படி இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எப்பவுமே மனிதனாய் பிறந்தவன் ஒரு செகண்ட் கூட காலத்தை விரயம் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு மணித்துளியும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது. இது தூய பக்தர்களுக்கு மட்டும்தான் புரியும். எப்படி பகவானை அடையறதுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பகவானோட எண்ணத்திலேயே இருக்கும்போது நம்ம ஜட பாதிப்புக்கு உள்ளாகுவதில்லை. ஏன்னா ஜடத்தோட பாதிப்பு எப்படி, ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம எதையாவது சிந்தனை பண்ணும்போது அது நம்மளுக்கு திருப்பி நம்மளுக்கு பல விகாரங்களை ஏற்படுத்திட்டே இருக்கு. அப்ப நம்ம பாக்குறோம், நம்ம செய்த பாவங்கள்ல மலையாக இருக்கும் பாவங்கள்ல ஒரு துளிதான் நம்ம அனுபவிக்கிறோம் இந்த ஜென்மத்துல. கைக்குத்தல் அரிசி போடுற மாதிரி நம்மளுக்கு இவ்வளவுதான் தாங்க முடியும், நம்ம பாரம் சுமக்க முடியாதுன்னு நம்ம முதுகுல கொஞ்சமாதான் எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப கோடியான பாவங்கள், மலையான பாவங்கள் இன்னும் இருக்கு. அதெல்லாம் எப்படி நம்ம கழிக்கிறது? எத்தனை பிறவி எடுத்து நம்ம அந்த பாவங்களை கழிக்க சான்ஸே கிடையாது. அதுக்குத்தான் எளிமையான வழி பக்தி தொண்டு. பக்தி தொண்டு அந்த எல்லா பாவங்களையும் ஒரு தீக்குச்சி போதும் மலையாக இருக்கிற பஞ்சு மூட்டையை எரிக்கிறதுக்கு. அது போல நாம சொல்கின்ற நாமங்கள் போதும் நம்மளோட பாவங்களை எல்லாம் அழிக்கிறதுக்கு. சோ இது நம்ம ஒரு சீரியஸா எடுத்துக்கணும். நம்ம ஏதோ கேட்கிறோம் அப்படின்னுட்டு. அதனாலதான் சொல்றோம், அந்த நம்ம என்ன சொல்றோம், நாமங்கள் எல்லா பாவங்களையும் கரைத்து அழித்து விடும் தன்மை
நான் அந்த பகவானோட திருநாமத்துக்கு மட்டுமே இருக்கு அப்படின்னு. ம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அடுத்தது யாரோ ஸ்லோகம் படிங்க மாதாஜி. பெருசா இருக்கும் மாதாஜி, படிக்கவே தெரியாது. சரி மாதாஜி, இருங்க வந்துடுறேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா. மாதாஜி. மாதாஜி சவுண்டே படிங்க. எனக்கு மத்தவங்களுக்கு கேக்குதா மாதாஜி? இப்ப கேக்குது மாதாஜி. முதல்ல கேட்கவே இல்ல. அது கொஞ்ச நேரம் எல்லாருக்கும் முன்னாடி கேட்கல, இப்ப கேக்குது. இப்ப கேக்குது. இப்ப கேக்குது. முதல்ல எல்லாருக்குமே கேட்கலன்னு சொன்னாங்க. ஆமா ஆமா அதான் ஆமா. மாதாஜி, அது கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு, வைஃபை கட் ஆயிடுச்சு மாதாஜி. இது போன்ல இருக்கிற டேட்டா வச்சு வருது. மொபைல். ஹரே கிருஷ்ணா. ரெண்டாவது ஸ்லோகம் 2-7 வரைக்கும். பிரம்ம வர்ச்சச காமாஸ்து யஜேத பிரம்மண பதிம் இந்திரம் இந்திரிய காமாஸ்து பிரஜா காம பிரஜாபதிம் தேவீம் மாயாம் து ஸ்ரீ காமாஸ் தேஜஸ் காமோ விபாவசும் வசு காமோ வசூன் ருத்ரான் வீரிய காமோ அத வீரியவான் அன்னாத்ய காமஸ்த்வ அதிதிம் ஸ்வர்க காமோ அதிதே சூதான் விஸ்வான் தேவான் ராஜ்ய காமா சாத்யான் சம்சாதகோ விசாம் ஆயுஷ்காமோ ஹஸ்வினௌ தேவௌ புஸ்தி காம இல்லாம் யஜேத் பிரதிஷ்டா காம புருஷோ ரோதசி லோகமாதரௌ ரூபாபி ரூபாபி காமோ கந்தர்வான் ஸ்திரீ காமோ அப்சர உர்வசீம் ஆதிபத்ய காம சர்வேஷாம் யஜேத பரமேஷ்டினம் யக்ஞம் யஜேஸ்த யசஸ்காம கோசகாம பிரசேதசம் வித்யா காமஸ்து கிருச்சம் தாம்பத்யார்த்த உமாம் சதீம். மாதாஜி நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க மாதாஜி. மாதாஜி இந்த இடையில தாட் வருதுல, அது காமகன்னு சொல்லக்கூடாதா மாதாஜி? நீங்க கடைசியில சொல்றது ஈஸியா இருக்கும். இடையில வர்றது நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கண்டினியூட்டி போயிடும். அதனால சரி, நாங்க லாஸ்ட்ல வர்றதை மட்டும் இது எடுத்துக்குவோம் மாதாஜி. ஓகே. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கியவர் ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீலா பிரபாதே கி ஜெய். அருவமான பிரம்மஜோதி பேரொழியில் ஆழ்ந்து பேரொழியில் ஆழ்ந்துவிட ஆசைப்படுபவன் வேதங்களின் ஆசானை பிரம்மதேவர் அல்லது கற்றண்ட பிரகஸ்பதி வழிபட வேண்டும். சக்திமிக்க காமசுகத்தை விரும்புபவன் தேவராஜனான இந்திரனையும் நன்மக்கள் பேரை விரும்புபவன் பிரஜாபதிகள் என்று அழைக்கப்படும் முன்னோர்களையும் வழிபட வேண்டும். நல்ல அதிர்ஷ்டத்தை விரும்புபவன் நடுவுலகில் மேல அதிகாரியாகிய துர்காதேவியை வழிபட வேண்டும். மிகவும் சக்தி உடையவர்களாக ஆக விரும்புபவன் அக்னியையும், பணத்திற்காக மட்டுமே ஆசைப்படுபவன் பசுக்களையும் வழிபட வேண்டும். புகழ் படைத்த வீரனாக விரும்புபவன் சிவபெருமானின் ருத்ர அவதாரங்களை வழிபட வேண்டும். தானியங்களின் பெரும் சேமிப்பை வேண்டுபவன் அதிதியையும், சொற்குலோகங்களை அடைய விரும்புபவன் அதிதியின் மகன்களையும் வழிபட வேண்டும். பௌதிக ராஜ்யத்தை விரும்புபவன் விஸ்வதேவரையும், பொதுமக்களிடையே நன்மதிப்பை பெற ஆசைப்படுபவன் சாத்தியன் என்ற தேவனையும் வழிபட வேண்டும். நீண்ட ஆயுளை விரும்புபவன் அஸ்வினி குமாரர்கள் எனப்படும் தேவர்களையும், வலிமை பொருந்தியதோர் உடற்கட்டை விரும்புகிறவன் பூமியையும் வழிபட வேண்டும். நிலைத்த பதவிக்கு ஆசைப்படுபவன் தொடு வானத்தையும் பூமியையும் சேர்த்து வழிபட வேண்டும். அழகுடையவனாக இருக்க ஆசைப்படுபவன் கந்தர்வலோகத்து அழகிய வாசிகளையும், நல்ல மனைவியை விரும்புபவன் சொற்கலோகங்களை சேர்ந்த அப்சரஸ் மற்றும் ஊர்வசி எனப்படும் சமூக பெண்களையும் வழிபட வேண்டும். பிறன் மீது ஆதிக்கம் செலுத்த விரும்புவன் பிரபஞ்சத்தின் தலைவராகிய பிரம்மதேவரையும், உண்மையான கீர்த்தியை விரும்புகிறவன் முழுமுதற் கடவுளையும் வழிபட வேண்டும். வங்கியில் அதிகமாக பணம் இருப்புக்கு ஆசைப்படுபவன் வர்ணன் என்ற தேவனை வழிபட வேண்டும். பெரும் புலமை பெற்ற ஒரு மனிதனாக ஒருவனாக விரும்பினால் அவன் சிவபெருமானின் மனைவியாகிய கற்புடைய உமாதேவியை வழிபட வேண்டும். பொருளுரை: பல்வேறு மனிதர்களுக்கு பல்வேறு குணங்களுள்ள வழிபாடுகள் உள்ளன. ஜட உலகில் வாழும் கட்டுண்ட ஆத்மா எல்லா வகையான பௌதிக ஆஸ்திகளையும் அனுபவிப்பதில் சமர்த்தனாக இருக்க முடியாது.
ஆனால் மேலே குறிப்பிட்டுள்ளவாறு ஒரு குறிப்பிட்ட தேவரை வழிபடுவதால் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தின் மீது பெருமளவு ஆதிக்கத்தை ஒருவன் பெற முடியும். சிவபெருமானை வழிபட்டதால் ராவணன் சக்தி படைத்தவனாவான். இதனால் சீதையில் அவன் முழுமுதற் கடவுளான பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை போருக்கு அடைத்து தானாக தன் அழிவை தேடிக்கொள்ளும் வரை எல்லா தேவர்களும் அவனுக்கு அஞ்சி வாழ வேண்டி இருந்தது. வேறு வகையாக கூறுவதெனில் ஜட இன்பத்திற்குரிய பொருட்கள் அனைத்தையுமோ அல்லது அவற்றில் சிலவற்றையோ அடைய விரும்புபவர்கள் அல்லது ஆழ்ந்த பௌதிகவாதிகள் பகவத்கீதையில் 7.20 உறுதி செய்யப்பட்டுள்ளது போல் புத்தியில் தாழ்ந்தவர்கள் ஆவர். எல்லா நற்புத்தியையும் இழந்தவர்கள் அல்லது ஏமாற்றும் சக்தியாய் மாயையினால் புத்தியை இழந்தவர்கள் சில தேவர்களை திருப்திப்படுத்துவதாலோ அல்லது விஞ்ஞான முன்னேற்றம் என்ற தலைப்பின் கீழ் ஜட நாகரிகத்தில் முன்னேற்றம் அடைவதாலோ வாழ்வின் எல்லா வகையான பௌதிக துன்பங்களையும் அடைய முயல்கின்றனர். பிறப்பை, இறப்பு, மூப்பு மற்றும் நோய் ஆகிய கேள்விகளுக்கு தீர்வு காண்பதே ஜட உலகில் உள்ள வாழ்வின் உண்மையான பிரச்சனையாகும். தனது பிறப்புரிமையை மாற்றிக்கொள்ள ஒருவரும் விரும்புவதில்லை, மேலும் நோய்களையும் ஒருவரும் விரும்புவதில்லை. ஆனால் இப்பிரச்சனை தேவர்களின் கிருபையாலோ அல்லது பெயரளவையான பௌதிக விஞ்ஞான முன்னேற்றத்தாலோ தீர்க்க முடியாது. புத்தியில் தாழ்ந்தவர்களான இத்தேவர்கள் எல்லா நற்புத்தியையும் இழந்துவிட்டவர்கள் என்று பகவத்கீதையிலும் ஸ்ரீமத் பாகவதத்திலும் விவரிக்கப்பட்டுள்ளது. 84 லட்சம் வகையான உயிரினங்களில் மனித உருவில் உள்ள வாழ்வு அரிதானதும் மதிப்புடையதும் ஆகும். அத்தகைய அரிய மானிடர்களின் ஜட பிரச்சனைகளை உணர்ந்துள்ளவர்கள் அதைவிட அரிதாகும். பகவானையும் அவரது தூய பக்தர்களையும் பற்றிய செய்திகளை கொண்டுள்ள ஸ்ரீமத் பாகவதத்தின் மதிப்பை உணர்ந்துள்ளவர்கள் அதைவிட இன்னும் அரிதாகும் என்று சுகதேவ கோஸ்வாமி கூறியுள்ளார். ஒருவன் புத்திசாலியாக இருந்தாலும் அல்லது முட்டாளாக இருந்தாலும் மரணத்தை ஒருவராலும் தவிர்க்க முடியாது. ஆனால் பரீட்சித் மகாராஜன் கோஸ்வாமியால் மனசி அல்லது மிகவும் பக்குவமடைந்த மனதை உடையவர் என்று அழைக்கப்படுகிறார். ஏனெனில் இறக்கும் தருவாயில் எல்லா ஜட இன்பங்களையும் அவர் கைவிட்டு பொருத்தமான நபராகிய சுகதேவ கோஸ்வாமியிடமிருந்து பகவானை பற்றிய செய்திகளை கேட்பதன் வழியாக பகவானின் தாமரை பாதங்களில் அவர் முழுமையாக சரணாகதி அடைந்தார். ஆனால் இம்முயற்சியில் ஈடுபட்டுள்ள சாதகர்கள் ஜட இன்பத்திற்கு ஆசைப்படுவது கண்டனத்திற்குரியதாகும். அத்தகைய ஆசைகள் இழிவடைந்த பகவ சமூகத்தின் குடிவெறியை போன்றதாகும். புத்திசாலிகள் இந்த ஆசைகளை தவிர்க்க முயன்று பரமபதத்தை சென்று அடைவதெனும் நித்திய வாழ்வை அவர்கள் தேடி செல்ல வேண்டும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்போ பகவான் தோன்றுவதற்கு முன், இந்த உலகத்தை தோற்றுவிப்பதற்கு முன் அவர் ஒரே ஒருவராக இருந்தார். இந்த ஜட பிரபஞ்சங்கள் அனைத்தையும் அழித்த பின்பு அவர் ஒருவரே ஒருவராக மிஞ்சி இருக்கின்றார். அப்ப அவர் சர்வ காரணம், அநாதிர் ஆதிர் கோவிந்த ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சித்தானந்த விக்கிரக அவர் மட்டும்தான். அவரால் தான் எல்லாவற்றையும் தோற்றுவித்து படைத்து காத்து சிருஷ்டி ஸ்ருதி பிரளய சாதன சக்தி ரேகா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஜடத்தை ஆட்டுவிப்பதற்காக அவர் மாயாதேவியை உருவாக்குறாரு. அவங்கதான் துர்கான்னு வழிபடப்படுகிறார். இந்த பூவுலகில எல்லாம் துர்க்கையா வழிபடுறாங்க. அப்போ ஒவ்வொருவரும் அவங்க சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக அவங்க விரும்புகின்ற தேவர்களை அவங்க மனசுல இருந்து வழிபட செய்கின்றார். அதற்குரிய எண்ணத்தை அவரே உருவாக்குகின்றார் மனசுல. இப்ப நாம பொருள் வேண்டும் அப்படின்னா நம்ம யாரை வழிபடணும்? காம சுகத்தை வேண்டவங்க எல்லாம் இந்திரனை வழிபடணும். நல்ல மக்கட்பேறு வேண்டும்னா பிரஜாபதியை வழிபடணும். நல்ல அதிர்ஷ்டத்தை வேண்டவங்க துர்க்கையை வழிபடணும். நல்ல சக்தியுடையவராக ஆகணும் அப்படின்னா அக்னியை வழிபடணும். வசுக்களை வழிபடுறது பணத்துக்காக. புகழ் வேணும்னா சிவபெருமான வழிபடணும். தானியங்கள் வேணும்னா அதிதியை வழிபடணும். சொர்க்கலோகங்கள் வேணும்னா அதிதியின் மகன்களை வழிபடணும். பௌதிக ராஜ்யத்தை வேணும்னா விஸ்வதேவரை வழிபடணும். இப்படி ஒரு தேவர்களை வழிபடுவதன் மூலமாக ஒரு தேவைகள் பூர்த்தியாகின்றது. சரஸ்வதியை வழிபட்டா கல்வி கிடைக்கும். குபேரனை வழிபட்டா பணம் கிடைக்கும். இப்படி பல தேவர்கள் வழிபாடு இங்க வேதங்கள்ல பரிந்துரைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தமோகுண வழிபாடு, ரஜோகுண வழிபாடு, சத்துவகுண வழிபாடு, இது எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. சத்துவ குணத்தில் இருக்கிறவங்க மிக உயர்ந்த, இந்த 3 குணங்கள்ல மிக உயர்ந்த குணம் சத்துவ குணம். அந்த சத்துவ குணத்துல இருக்கிறவங்க யாரை வழிபடுவாங்கன்னா விஷ்ணுவை வழிபடுவாங்க. அப்ப சிவபெருமான் கூட தேவர் தான். அவர் தமோ குணத்தின் அதிபதி. பிரம்மா ரஜோகுணத்தோட அதிபதி.
இப்படி அவர்கள் கூட உயர்ந்த தேவர்களாக இருக்கின்றார்கள். அப்போ பகவத்கீதையிலேயே கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, ஜட ஆசைகளில் அறிவை இழந்தவர்கள் தேவர்களிடம் சரணடைந்து அவங்கவுங்க இயற்கைக்கு தகுந்த மாதிரி, அதாவது உணர்வுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் வழிபடலாம். இப்ப இந்துக்கள் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கடவுள், நான் பெருசா நீ பெருசான்னு அவங்க சண்டை கூட போட்டுக்குவாங்க. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்கின்றது? நம்ம கற்பனையில வாதிடலாம். சிவன் தான் உயர்ந்தவர் ஒருத்தர் சொல்லுவார், முருகர் தான் மிக உயர்ந்தவர், இன்னொருத்தர் சொல்வார் விநாயகர் தான் உயர்ந்தவர். நான் கூட முதல்ல அப்படித்தான் நினைச்சேன். விநாயக புராணம் படிச்சுக்கிட்டு அவரோட வயிற்றுலதான் எல்லா உலகங்களும் இருக்கு, அதனால அவர் தான் உயர்ந்தவர் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது யார் எழுதுனது அப்படிங்கறதெல்லாம் படிக்கல. அப்போ துர்க்கை தான் உயர்ந்தவங்க, அவங்க கிட்டதான் பல பெரிய படை இருக்கு, அந்த படைகள் கோடிக்கணக்கான வீரர்கள் அடங்கி இருக்காங்க, குதிரைப்படை, யானைப்படை, அந்த மாதிரி நிறைய படைகள். காளி தேவியோட படையில பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான பேர் இருப்பாங்க. அப்ப துர்க்கை தான் உயர்ந்தவள், ஏன்னா துர்க்கை தான் நம்மளை பராமரிக்கிறா. ஜட பராமரிப்பு துர்க்கையோட கையில தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அது யார் கொடுத்தது யார் அப்படிங்கிறது தெரியாது. அப்ப ஆதி மூலம் யார் என்றும் சிலர் தான் அதை தெரிஞ்சுக்குவாங்க. பல ஆயிரம் மனிதர்கள்ல மனுஷானாம் சகஸ்ரேஷு அப்படின்னா சகஸ்ரநாமம் சொல்றோம் இல்லையா, ஆயிரக்கணக்கான பேர்ல யாரோ ஒருத்தர் தான் அதை அந்த உண்மை அவங்களுக்கு தான் புலப்படும். அதிதிங்கிறதவங்க யாருங்க மாதாஜி? அதிதி அப்படின்னா நான் சேமிப்பே வேணுமா? அதிதி விருந்தினர்கள் மாதாஜி இல்லையா? இல்ல மாதாஜி, விருந்தினர்கள் இல்ல. அதிதி இவங்க முனிவரோட மனைவி அதிதி. அதிதினா விருந்தினர்களும் அர்த்தம், ஆனா இந்த இடத்துல அது இல்ல. அதிதினா அவங்க அந்த முனிவரோட மனைவி, கஷ்யப்பரோட மனைவி. ஆமாண்ணா, ஆமா. திதி அதிதி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? திதி அசுரரை பெற்றெடுக்கிறாங்க, அதிதி தேவர்களை பெற்றெடுக்கிறாங்க. அதிதி கிட்ட இருந்து தேவர்களும், திதி கிட்ட இருந்து ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபுவும் வர்றாங்க. அப்போ இங்க நாம பகவத்கீதை ஸ்லோகத்துல கூட பார்த்திருக்கலாம். பகவத்கீதை 7:20 25 வரைக்கும் தேவர் வழிபாட்டை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதுல கிருஷ்ணன் சொல்றாரு, காமைஸ்திருதஞானா பிரபத்யந்தே அந்நிய தேவதா தம் நியதம் ஆஸ்தாய பிரகிருதியா நியதா ஸ்வயா அப்படின்னு. அப்போ அவங்கவுங்க உள்ளத்துல இருக்கிற ஆசைகளுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு தேவர்களையும் வழிபட சொல்லி அந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக உள்ளிருந்து பரமாத்மாவாக பகவானே அவங்களுக்கு வழிகாட்டுறாரு. இப்ப எனக்கு கல்வியில சிறந்து விளங்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். அப்ப நாம ஹயக்ரீவர் மந்திரம் சொல்லுவோம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. அப்புறம் சரஸ்வதியோட மந்திரம் சொல்லுவோம், ஓம் க்ரீம் க்ளீம் க்ளீம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இவங்களெல்லாம் வழிபட சொல்லி உள்ள இருந்து பகவானே நம்மளை வழிகாட்டுறார். அப்ப யார் என்னென்ன உள்ளத்துல ஆசை வச்சிருக்கிறாங்களோ அந்தந்த தேவர்களை அந்த ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக அவர் வழிகாட்டுறார். ஆனா அதே பகவான் சொல்றாரு மறுபடியும் 2 ஸ்லோகத்துக்கு அப்புறம், அந்த பலம் தேசாம் தத்பவதி அல்பமேதசாம் தேவான் தேவயஜோ யாந்தி மத் பக்தா யாந்திமாம் அபி அப்படின்னு. அப்ப அந்த தேவர்களை வழிபடுவர் சிற்றறிவு கொண்டவர்கள் அப்படின்னு சொல்றார். அவரே காட்டியும் கொடுக்கிறார் அந்த தேவர்களை. அவரே சொல்றாரு மறுபடியும் அவங்க சிற்றறிவு படைத்தவர்கள், அவர்களுடைய பலன்கள் தற்காலிகமானது, ஒரு எல்லைக்குட்பட்டது, அது நிரந்தரமானது இல்லை. ஏன்னா இதெல்லாம் ஜட ஆசைகள். ஆன்மீக ஆசை நித்தியமானது, சச்சித் ஆனந்த. ஆனா ஜட ஆசைகள் சத்தும் இல்ல சித்தும் இல்ல ஆனந்தம் கிடையாது. அப்ப தேவர்களை வழிபடுவோர் தேவர்கள் உலகத்துக்கு செல்வர். தேவர்களை வழிபடுறவங்க தேவர்கள், முன்னோர்களை வழிபடுறவங்க முன்னோர் உலகத்துக்கு அப்படின்னு சொல்றார். ஆனால் எனது பக்தர்கள் இறுதியில் எனது உலகை அடைகின்றனர், அதுதான் நித்தியமான உலகம். மற்ற உலகங்கள் எல்லாமே தற்காலிகமானது. அப்ப தற்காலிகமான உலகத்துக்கு திரும்பி வர்றவங்க திரும்பி மறுபடியும் இங்கேயே சுழன்று கொண்டிருக்கிறார்கள். ஆனா உண்மையான நம்மள பிரச்சனை என்ன? பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய். இதிலிருந்து விடுபட முயல்வதுதான்
உண்மையான சொல்யூஷனோ தவிர நாம பணத்தை சேர்த்தணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், இப்படி அனுபவிக்கிறங்கிறது நிரந்தரமான முடிவை தராது. அது சிற்றின்பங்கள். சிற்றின்பங்கள் எப்படின்னா மறைமுகமான ஜிஎஸ்டி, மறைமுகமான வரி. எப்பவுமே ஒரு இன்பம் வர்றதுக்கு பின்னாடி ஒரு துன்பம் வரும், இல்ல துன்பம் அடங்கியே இன்பம் இருக்கின்றது. இப்ப நாம சொன்னோம் இல்லையா, ஒரு குழந்தை பெத்துக்கணும்னா 9 மாசம் அவ கஷ்டப்படணும், அதுக்கப்புறமும் அவ குழந்தை பெறப்போ அந்த வேதனையை தாங்கிக்கணும், அதுக்கப்புறம் பிள்ளைய வளர்க்கறக்கும் அவ சிரமப்படணும், வளர்ந்த பின்னாடியும் பிள்ளை வந்து தொந்தரவு தருவான். இதுதான் ஜட உலகம். நாம யார உண்மைன்னு நினைக்கிறோமோ அவங்க உண்மையா இருக்கிறது கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே இங்க சுயநலம் இருக்கின்றது. இந்த ஜட உலகுல எல்லாருமே சுயநலவாதிகள். ஒரு தாயோ தந்தையும் கூட பிள்ளை வந்து தனக்கு நல்லது செய்யலைன்னா அவங்க சாபம் கொடுப்பாங்க. ஒரு பிள்ளை வந்து தனக்கு அம்மா அப்பா பெரிய சொத்து தரல அப்படின்னா அவங்களும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அப்ப இந்த ஜட உலகம் எல்லாமே ரொம்ப ரொம்ப துன்பகமயமானது. இப்ப ஒரு புத்திசாலியாக இருந்தாலும் முட்டாளாக இருந்தாலும் மரணத்தை ஒருவராலும் தவிர்க்க முடியாது. ஆனா பரிஷித் மகாராஜா என்ன பண்றாரு? அவர் வந்து மகாராஜா. யாரு? பரதகுல செல்வர். அவர் வந்து பரத கண்டத்துக்கே அவர் வந்து தலைவர். ஒரே ஒரு ராஜா தான் அந்த உலகத்திலேயே, அந்த உலகத்துக்கே. அவர் என்ன பண்றாரு? எல்லாத்தையும் உதறிட்டு ஒரு கோவணத்தை மட்டும் கட்டிட்டு 7 நாட்கள் இருக்கா, பகவானை பத்தி மட்டும்தான் சிந்திக்கணும், ஸ்ரவணம் கீர்த்தனம் பண்ணணும், வேற எதுவும் வேண்டாம் எனக்கு அப்படின்னு எல்லாத்தையும் உதறி போட்டு வந்துடுறாரு. நம்மளுக்கெல்லாம் இப்ப 2 நாள் இருக்குதுன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஓடி ஓடி நாம நிறைய குழப்பம் இருக்கும். எதை பண்ணலாம், எதை பண்ணக்கூடாது, நாம என்னத்தை சேர்த்து வச்சதெல்லாம் யாராருக்கு கொடுக்கலாம், இந்த யாராருக்கு என்ன அட்வைஸ் பண்ணலாம், நீ வந்து இந்த சொத்தை நல்லா காப்பாத்திக்கோ, யார்கிட்டயும் ஏமாந்துடாத, இதைத்தான் சொல்லுவோம். ஆனா அவர் இதையும் கண்டுக்கல, எல்லாத்தையும் திறந்துட்டு வந்துட்டார். மனைவி, மக்கள், சொத்து, அரண்மனை, அவருடைய குதிரைப்படை, யானைப்படை போன்ற பெரும் செல்வங்களை எல்லாம் திறந்துட்டு வெறும் கோவணத்தை மட்டும் கட்டிட்டு திரும்பி பார்க்காம காட்டுக்குள்ள வந்துட்டார். வந்து பகவானை பற்றி சுகதேவ கோஸ்வாமிகிட்ட இருந்து கேட்டுட்டே இருக்கார். 7 நாட்களும் சாப்பிட கிடையாது, தூங்க கிடையாது, தண்ணீர் அருந்த கிடையாது. அவருடைய கேட்கிற அந்த இனிமை கேட்டுக்கொண்டே இருக்கலாம், அவ்வளவு இனிமை அவருக்கு. அவர் கேட்கின்ற கேள்விகளனால அவர் சொல்லுகின்ற சுகதேவ கோஸ்வாமி சொல்றதுல அவரும் ரொம்ப உற்சாகமா ஈடுபட்டு இருக்கார். அப்போ அந்த இடத்துல உற்சாகம் இருக்கணும். இப்ப நான் சொல்ற டேமேன்னு கேட்டுட்டு நீங்க தூங்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு வந்து சொல்ல முடியாது. இப்ப நீங்க எல்லாம் படிக்கிறது, போட்டி போட்டு படிக்கிறீங்க, கேக்குறீங்க, கேள்வி கேக்குறீங்க, அதனால இங்க 2 பேருக்குமே ஒரு ஒத்துழைப்பு இருக்கு. ஒத்துழைப்பு இல்ல அப்படின்னா 2 பக்கம் சோம்பேறித்தனமா நான் கடனேன்னு சொல்றேன், நீங்க கடனேன்னு கேக்குறீங்கன்னா இது ரொம்ப காலம் நீடிக்காது. ஏன்னா பகவானை பற்றி கேட்பது நம்ம மரண தருவாய் வரைக்கும் கேட்கணும். அந்த காலே மாம் ஏவ ஸ்மரன் முக்துவா கலேவரம் யா பிரயாதீசம் மத்பாவம் யாதி நாஸ்யஸ்திர சம்சய. அந்த காலேங்கிறது பகவானோட ஸ்மரன்ல இருக்கணும். அந்தே நாராயண ஸ்மிருதி, கடைசி காலம் வரைக்கும் நாராயண ஸ்மிருதி இல்லை அப்படின்னா நாம பகவானோட லோகத்துக்கு போகவே முடியாது. மறுபடியும் ஜட உலகங்கள்ல பிறந்து வேறு வேறு உடல்ல வேறு வேறு லோகங்கள்ல கூடு விட்டு கூடு பாய்ப்பது போல நாம, ஏன்னா உடல் எடுத்தா துன்பம்தான். உடல் எடுத்தவங்களுக்கு முதுமை இருக்கு, நோய் இருக்கு, மரணம் இருக்கு. அப்ப அதற்கு என்ன தீர்வு? இதை கண்டுபிடிக்கிறது தான் உண்மையான பிரச்சனை. நாம நிறைய பிரச்சனைன்னு சொல்லுவோம். எனக்கு குழந்தை பிறக்கல, செல்வம் இல்ல, நட்டம் வந்துருச்சு, அது இல்ல, இது இல்ல, ஃப்ரிட்ஜ் இல்ல, டிவி இல்ல அப்படின்னு சொல்றதெல்லாம் பிரச்சனை கிடையாது. உண்மையான பிரச்சனை எவ்வாறு இந்த பிறப்பு, இறப்பு, மூப்பு, நோய் இதுல இருந்து விடுபடுவது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது தான் உண்மையான பிரச்சனை. ஹரே கிருஷ்ணா. நாளைக்கு 8வது பதத்துல இருந்து பார்க்கலாம். இதோட முடிச்சுக்கலாங்க.